பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலியில் உறவுகள் இணைய வருவது குடும்பம் கொரியன் நாட்டி தோப்படும் நவுலாஸ்வனான் அவர்கள் வணக்கம் பாருங்க நவுலாஸ்வன் அவர்களே. இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்பு உறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது பாமுகம் லண்டன் தமிழ் வானொலி firstaudio.net-இல் இப்பொழுது தொடக்கம் மலர இருக்கின்ற நிகழ்வு குடும்பம் குவலியம். குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகள் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் களமாக விரிகின்ற நிகழ்வு குடும்பம் குவலியம். ஆம், அருமையான ஒரு அற்புதமான நேரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில மிக்க மகிழ்ச்சி. வள்ளுவன் தந்த ஒரு குறள், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு என்று சொல்லுவார்கள். அதாவது தண்ணீரில மலர்ற பூ அதிண்ட தண்டின்ற நீளம் அளவுக்குத்தான் இருக்கும் என்பது உண்மை. நாங்களும் பார்த்திருக்கிறோம். அதாவது தாமரையை பார்த்தோம்னா அந்த தாமரை இலை அந்த தண்டின் மேல் தான் மிதந்து கொண்டு இருக்கும். அப்ப அந்த தண்டின் நீளம் அளவு அந்த தண்ணி இருக்கும், அல்லது தண்ணியின் அளவுக்கு அந்த தண்டின் நீளம் வளர்றது உண்மை. அதுபோலதான் எங்களோட மனதில ஊக்கமுள்ள அளவுக்கு உயர்வு இருக்கும். நீங்கள் எவ்வளவு ஊக்கமுடையவராக இருக்கிறீங்களோ அது ஒரு காலம் வீண் போகாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வும் இருக்கும் என்பதை அவர் அனுபவ பூர்வமாக சொன்னார். அந்த அனுபவத்தை நாங்கள் இப்பொழுது பார்க்கும்போது எங்களுக்கும் அது உயர்வாக இருப்பதை, அதாவது அப்படி இருக்கிற அந்த கருத்து சரியான ஒரு கருத்தாகவே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, மிக விறுவிறுப்பான உலக உதவந்து போட்டிதான் எங்களுக்கு பார்த்து ரசித்து முன்னுக்கு வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறபடியா எனக்கு அதை பற்றின சிந்தனை தான் வந்தது. நேற்று நீங்க பார்த்திருப்பீர்கள், ஸ்பெயினும் என்னடா கண்ணு வரையில ஸ்பெயினும் பிரான்ஸும். ஓ, நாங்க முதல் நினைச்சோம் பிரான்ஸ் தான் கட்டாம வரும், ஸ்பெயின் வராதுண்டு. ஆனா அந்த பிரெஞ்சுக்காரர் ஒரு ஆளின் அந்த அந்த பெட்டிகளை, அதாவது கோலுக்கான அந்த பெட்டிக்கான இதுக்குள்ள அவருக்கு அடிச்சபடியா அவருக்கு ஃப்ரீ கோல் கிடைச்சிட்டது. என்ன பெனால்டி கிடைச்சபடியா இலகுவாகவே ஸ்பெயின் எடுத்துட்டு 2வது கோல் அவர்கள் முயற்சி செய்து போட்டபடியால் 2வது கோல் உண்மையிலேயே பெருமதியான அவர்களது வெற்றியை நிர்ணயித்த கோலாக இருந்தது. இன்னொன்று பாத்தீங்கன்னா, அந்த கோலி எந்த ஒரு பந்தையும் உள்ளுக்கு விடவில்லை. எந்த ஒரு எல்லா பந்தையுமே அவர் அடிச்சிருக்கிறார் அல்லது பிடிச்சிருக்கிறார். அப்ப அவர் சிறந்த ஒரு கோலியாகவும் இருக்கிறார் என்பது உண்மைதான். ஆகவே ஸ்பெயின் நாடு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்றைய இங்கிலாண்டும் இதையும் பார்த்துட்டு நாங்கள் அர்ஜென்டினாவையும் பார்த்துட்டு தான் முடிவுகளை பேர்ந்து எடுக்கலாம் என்றது ஒரு நிலையில பார்க்க, இந்த விறுவிறுப்பான இந்த விளையாட்டுகள் உலக வரலாற்றில் நான் நினைக்கிறேன் 2024 அர்ஜென்டினா தான் வெற்றி பெற்றது. ஆகவே இந்த முறை இன்னொரு நாடு வேற வாய்ப்பா இருந்தா நல்லதா இருக்கும் என்று நாங்க நினைச்சு கொள்வோம். ஸ்பெயின் சிலுவாகத்தான் விளையாடுற மாதிரி ஒரு உணர்வு இருந்தாலும் அவர்கள், அதாவது இந்த விளையாட்டில் ஆறுதல் என்று பார்க்க மாட்டார்கள், கோலுக்குள் பந்து போற விதத்தை தானே பார்ப்பார்கள். ஆகவே சில நேரம் ஸ்பெயினுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு, இங்கிலாண்டும் நல்ல விளையாட்டு வீரர்கள் தானே தெரியவில்லை. யூரோப்பா கப் ஸ்பெயின் தான் இருக்கு யூரோப்பா. சொல்லலாம், வரலாம், இருக்கலாம். ஆமா, நல்ல அவர்கள் அந்த சக்திக்காக அடிக்கிறார்கள். அந்த பந்தை அடிக்கிற முறை நல்ல ஒரு கோலிக்கு கொடுத்து எடுக்கிற அந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறத பாக்குறோம். என்ன மற்றவர்கள் கொஞ்சம் வேகமாக தட்டுவார்கள், இவர்கள் நிதானமாக அதை தட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அந்த செய்தியை நீங்கள் எல்லோரும் ஆர்வமாக இருப்பீர்கள் என்றும். அடுத்து இன்னொரு செய்தி, எங்கட நாட்டில இப்பொழுது நாளை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருக்கிற காமாட்சி அம்மாள் கோயில் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஜெர்மனியில் பெரிய கோயிலாக இருக்கிறது காமாட்சி அம்மாள். அந்த கோயிலின் தேர் திருவிழாவுக்கு எங்கட நாட்டின் பிரதமர் வாரார். அதாவது ஸ்டைன்மயர் என்று சொல்லுவார்கள், ஜெர்மன் நாட்டு பிரதமர். அந்த நாள் அங்கு விஜயம் செய்ய இருக்கிறார் என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லிக்கொண்டு, நமது ராசா வாரார் என்று எல்லோரும் பேசுகிறார்கள், ஐயர் தொடக்கம் எல்லோரும். ஆகவே அப்படியான செய்தியையும் சொல்லிக்கொண்டு, ஆமாம், நான் கூட நேரம் எடுக்காமல் எங்களுடைய தலைப்பு கூடாக வருவோம். இன்று ஒரு முக்கியமான தலைப்பு, அதாவது எப்போதுமே எங்கட வாழ்க்கையில பல விடயங்கள் இருக்கின்றன. ஆனா இந்த பிரிந்து போகிற வாழ்வும் புரிந்து கொள்ளாம நம்ம சில நேரம் சில தலைப்புகளை எடுக்க அது எங்களுக்கு கவிதை தலைப்பு மாதிரி வருவது உண்டுதான். அப்படி கவிதை தலைப்பண்டு இல்லை, அந்த பிரிந்து போகிற ஒரு வாழ்க்கை இருக்கு, அது என்ன புரிந்து கொள்ளாத ஒரு தன்மையால வருகுதான்ற ஒரு கேள்வியோட
இன்றைய இளையோரின் இல்லறப்பு பிரிவு ஏன் அதிகரிக்கிறது பாருங்கள். 5 மாதம் 3 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் பிரிகிறார்கள். எப்படி பிரிய மனம் வருகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கு. குழந்தைகளோடும் பிரிகிறார்கள், குழந்தைகள் இல்லாமலும் பிரிகிறார்கள். கட்டாயமாக நாங்க பேசிக்கொள்ள வேணும். ஏன் பிள்ளைகளை வளர்க்கிற முறை அப்படி வளர்க்காம பெற்றோர்கள் விடுறார்களோ என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏண்டா அங்க பொறுமை சகிப்பு தன்மையோட குழந்தைகள் வளர்க்காவிட்டால் பின்னால வர ஒரு இல்லறத்துல ஒரு சின்ன பிரச்சனை நான் நீ என்று பிரிஞ்சு கொண்டு போறார்கள். ஆகவே இதை நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறதா. நாங்கள் எடுத்துக்கொள்வோம். முதல்ல ஏமலர் எடுத்துக்கொள்வோம். வணக்கம் ஏமலர். ஓகே, வணக்கம். பாருங்க, பிரிஞ்சு போற இது ஒன்று பெற்றோர்ன்ற வளர்ப்பு சொல்லலாம். பிள்ளைகளை என்ன மாதிரி பெற்றோர்கள் வளர்க்கிறார்களோ அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைகள் அதாவது பெற்றோர்கள் வளர்க்கிற முறை பெற்றோர்கள் தாங்கள் எப்படி வளர்றதுன்றதையும் பார்க்கணும். அவர்கள் கணவன் மனைவி கிடையில என்ன எவ்வளவு ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கிறார்களோ அதை பார்த்து வளர்ற பிள்ளையும் தானும் அப்படி போனா நல்லா இருக்கணும் நினைக்கலாம். மற்றது இப்பத்த இந்த காலத்துல இப்ப நாங்கள் வாழ்ந்த காலம் இப்பத்த காலங்கள்ல எல்லாமே கைக்கு தொழில் போடுறது. இவர் விட்டுட்டு போனாலும் தன்னால வாழ முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. தனக்கு வேலை இருக்கு, எல்லாம் இருக்கு. தனக்கு தானே இப்படி கஷ்டப்பட்டு வாழணும். ஒரு சின்ன ஒரு இது வந்தா கூட அதை மன்னிக்கிற தன்மை இல்லை. அந்த மன்னிச்ச பொறுத்து போற தன்மை இல்லாமல் போற ஆக்களும் இருக்கணும். பிள்ளைகள் உள்ள ஆக்கள் போறது அது இன்னும் தானதுண்டா அது எப்படி ஒரு தாயால தன் பிள்ளைய பிரிஞ்சு இருக்க முடியுதுன்னு தெரியுது இல்ல. அல்லது தண்ட பிள்ளைன்னு தெரிஞ்சும் அது போறேன்னா அது என்னன்னு தெரியும். அவ்வளத்துக்கு உண்மையான அன்பு வச்சிருந்தால் அது எப்படியும் பிரிய வராது. எப்படி என்றாலும் அதை மன்னிப்புன்றது ஒன்று இருக்கு. மன்னிச்சு என்ன பிள்ளை செய்தாலும் மன்னிச்சு போகக்கூடியதா இருக்கு. இவையில இந்த உண்மையான அன்பு இல்லாம கண்டதும் காதல்ன்ற மாதிரி வந்துட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அப்புறம் அப்படியே விட்டு போற அப்படியான சமுதாயம் தான் இங்க மற்ற நாட்டு இஞ்சத்தை இதோட ஒப்படைக்கல. அப்ப அதை பார்த்து வளர்ற பிள்ளை ஏன் நானும் அப்படி போனேன் என்ன அப்படிதான் சொல்லி இதன்றாங்க. ஆனா பெண்ணுக்கு யோசிக்கணும் சிலர். முதல் பிரிஞ்சுட்டு பிறகு யோசிப்பேன் நானே வீணா இந்த வாழ்க்கையை அநியாயமாக்கினான். பிறகு இந்த வாழ்க்கை சரியில்லாம போச்சுதுன்னு சொன்னால் வாழ்க்கை பூரா அவர் தனிமையே இல்ல வேற ஒரு இதெல்லாம் போக்குல அது பிறகு அவருக்கு இதா போயிடும். ஏன் நான் அந்த பிள்ளை விட்டாண்டு பிறகு யோசிப்பேன். பின்னுக்கு யோசிக்கிறார்கள் தான் இப்ப இருக்கிறேன் கூடுதலா. அதனாலும் பெற்றோர் தான் அதுக்கு முதல் காரணம். பெற்றோருடைய வளர்ப்பு தான். அந்த பிள்ளைய வளர்ப்பும் தாங்கள் வளர்ற விதமும் தாங்கள் எப்படி பிள்ளைகளை கணவன் மனைவி எப்படி வாழணுமோ அதை பார்த்து பிள்ளை வளர்ந்தால் அதுதான் இதா இருக்கு. அவைகளுக்கு எந்த நேரம் பிரச்சனை எழுதா இருந்தா பிள்ளைகளை சொல்லும்போது நம்ம நீங்க இருக்கிறீங்க நீங்க டைவர்ஸ் பண்ணி விட்டு போங்கன்னு சொல்ற பிள்ளைகளும் இருக்கு. நெடுகளும் பிரச்சனை படுற குடி அப்படின்னு சொல்லி அப்படியானது அப்படியான ஆக்களும் இருக்கணும். அப்ப அப்படி இதண்டைக்குல அதை பார்த்து வளர்ற பிள்ளையும் தான் தனக்கு ஏற்ற மாதிரி வரணும்னு தான் யோசிக்கும். அப்படி இல்ல நாங்கள் இப்ப அப்ப பெற்றோர்கள் அந்த உண்மையிலேயே சரியாக வளர்க்கணும் என்ற ஒரு அது கூட கவனம் தான். ஏன்னாண்டா பிள்ளைகளை வச்சிருந்தா கவனம் தான். இப்ப நாங்க சில நேரம் ஏதாவது சண்டைண்டா பிள்ளைகள் எப்ப போவினோம் அதுக்கு பிறகு கதைப்போம்ன்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி இருக்கிறது நல்லது. சில நேரம் ஏண்டா நாங்க பிள்ளைத்து 2 பேரும் சண்டை பிடிக்க பிள்ளை இப்படித்தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கும். ஏமலர் இப்ப அண்மையில ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். இப்ப பாருங்க என்ன இந்த பெண்ணுக்கு எப்படியான மனநிலை இங்க ஜெர்மனியில தான். அது அந்த 2 சகோதரங்களும் தங்கச்சியாரும் தமக்கையும். அப்ப இங்க வந்து தமக்க யாரோ லவ் பண்ணி முதல் மேரி பண்ணினார். மேரி பண்ணிட்டு ஒரு 8 மாதத்துல பிரிஞ்சுட்டார். எனக்கு அவர் சரியில்லையாண்டு. திருப்பி அடுத்ததும் ஏதோ தேடி அவராயி எடுத்துக்கொண்டார். தாய்க்கு கவலை, அது கொஞ்சம் பயத்தத்துல இருக்கிறா. அவ சொன்னா தானாயி எடுத்துக்கொண்டாளுன்னு அந்தபடியை மேரி பண்ணி 2 வருஷம் 2 பிள்ளைகள் பிறந்திருக்கேன். 1 வருஷம் பிள்ளைகள் 2 பிள்ளைகளும் பிறந்தா போல 3வது வருஷம் இந்த தங்கச்சியாருக்கு திருமணம் நடந்தது. அப்ப திருமணம் நடந்து தங்கச்சியார் அந்த வீட்டை விட்டு ஒண்டா இருந்தவே இந்த வீட்டை விட்டு தனியா வந்து அந்த தங்கச்சியார் இருக்கிறான். அப்ப இப்படி இருக்கேக்குள்ள இவாக்கு புருஷன் இல்லத்தானே அவர் விட்டுட்டாண்டோடனே தங்கச்சியாட்ட புருஷனை கூப்பிடுவா. எனக்கு இந்த மூட்டை அரிசியை தூக்கித்தாங்கோ இந்த இதுகளை தூக்காங்க. இவர் போய் ஹெல்ப் பண்றதானே என்ன சகோதரி இந்த ஹஸ்பண்ட் இப்படி இதாண்டு கொண்டு இருக்கேக்க இந்த பொம்பளை அந்த தங்கச்சியாட்ட புருஷனை கட்டித்தர சொல்லி நிக்குது. இப்ப ஆனா தங்கச்சியாட்ட புருஷன் கூடாம தான் சொல்லுது. உங்களோட அக்கா என்ன எல்லாத்துக்கும் என்ன கூப்பிட்டு கொண்டு இருக்கிறா, இப்படி என்ன செய்யக்கூடாது, நடுகளுமே கூப்பிடுறா அவன் அப்ப யோசிச்சு பாருங்க. இந்த நிலையில இப்படியான பெண்களும் இருக்கிறார்களே. இனி தங்கச்சின்ற புருஷன் அப்ப அது சொல்லுது தங்கச்சின்ற புருஷன் என்ன தங்கச்சியார் சொல்லுது தண்ட வாழ்க்கையையும் கெடுக்கிறா இந்த அக்கா என்று சொல்லுது. அப்ப தாய் தகப்பன் சுகம் இல்லாம இருக்க இந்த பிள்ளை கூட்டி வச்சா அங்க போயில இந்த தண்ட கணவர் அடிக்கடி போக வேண்டி வருதுன்னு தாய் தண்ட வீட்டை கூட்டி கொண்டு வந்து வச்சிருந்தா இப்ப தண்ட வீட்டுல இருந்து அந்த தாய் தகப்பனை பாக்குறதுக்கு தமக்க சொத்து எல்லாம் எனக்கு எழுதி தருவணும் வந்து தண்ட புருஷனை ஒவ்வொன்று செய்ய சொல்லி கேட்டுக்கொண்டு நிற்கிறா. அப்ப இப்படியான பெண்களும் இருக்கிறார்கள் தானே.
அது எனக்கு விளங்கல. ஏனண்டா நீங்க சொன்ன மாதிரி உண்மையான அன்பு இருந்தா நாங்க பிரிய மாட்டோம். அதாவது கல்யாணம் முடிச்சிட்டோம், எங்களுக்கு இவர்தான்ட்டு வந்துட்டார். அப்ப ஓகே, அதுக்குள்ள சண்டையும் இருக்கும், சச்சரவும் இருக்கும். அதை சுமூகமா தீர்த்து இதுதான் என்ற வாழ்க்கை, என்ற தலைவிதி இதுதான்ட்டு வாழலாம் தானே. அப்ப ஏன் சேர்ந்து இப்படியான இதுகளுக்குள்ளேயும் வாழுறார்கள் என்ற ஒரு இது இருக்குது. அப்ப நீங்க சொன்ன மாதிரி பெற்றோரின் இதை நாங்கள் எல்லா வழியாலும் சொல்றது சரியா, இல்லது பெற்றோரின் இதுவும் அவை ஒரு காரணம். பெற்றோர்ன்ற சரியான வளர்ப்பு ஒரு காரணம். காரணம். அதே நேரத்துல இவர்கள் வளர்ற இது சூழ்நிலை இதுகள் தானே. மற்றதொன்று தங்களால தனிச்சு நிக்கலுமென்ற ஒரு இதுவும் இருக்கு. ஓ, அதுவும் நீங்க சொன்ன ஆசைக்க சரி. அதுவும் இன்றைய சூழல். இருக்கத்தானே உண்டு. ம், மற்ற ம். ஒரு சிலர் இப்படித்தான் நீங்க சொன்ன மாதிரியும் இருக்குதுன்றான். இப்ப எது அண்டு சொல்லாம எல்லா பக்கத்தாலையும் தானே. இப்ப ஒண்ட முடிச்சிட்டு விட்டுட்டு போய் இந்த மற்றதை முடிச்சு பிள்ளைய பத்து போட்டு போய் அதை காணாண்டு இன்னொன்று போறோம்னு ஓ, சொன்னா அது அதான், அவங்க அதான். கேரக்டரே சரியில்லாத மாதிரி தானே அது. சரி. அதுதான். இப்படியான அப்படி வாழ்க்கையில இந்த பெண்களை என்ன செய்ய வேணும்ன்ற ஒரு கோபமா வருது என்ன அது. ஏனண்டா அதுதான் சரி. ஒன்றில் இந்த விட்டா பெந்து தனிமையா இருக்கிறது இன்னும் பெட்டர். இருக்கிறது. இல்ல அப்படி பெட்டரா இருக்கணும். இருக்குதுகள். ம். அப்படி இருக்குதுகள். எங்கிட்ட சரி படிச்ச பிள்ளை பிள்ளை ஒரு இருந்தா ஆள். சரி பிள்ளையோடய வாழ்க்கைய கொண்டு போயிரலாம் தானே. ஆ, அப்படி அப்படி இருக்கலாம். இருக்குதுகள். அப்படி இருக்குது. சரி, இன்னொருவர் வந்து நல்லதா அமைஞ்சா ஓகே, செய்து சந்தோஷமா இருங்கோண்டு விடலாம். இது இப்படி தங்கச்சியாட்ட பிரச்சனை நீ செய்ய வேணும்ன்றது இவ்வளவு மனதில நீ நினைக்கிறாய் என்ற ஒரு யோசனை இருக்குது. அதான். மிக்க நன்றி. நான் அருமையாக சொன்னீங்க. ஏனண்டா உண்மையா நீங்க சொன்ன சரி. அதாவது வந்து எப்படி நாங்க பார்க்கிறோம்டா, அந்த நல்ல வளர்ப்பு முறை இருக்கணும். அதனாலதான் பெற்றோர்கள் என்றா பெற்றவர்கள் அழகாக வளர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலை இந்த பின்னால உள்ள காரியங்களை பார்க்க மிக ஜாக்கிரதையாக வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆமா. மிக்க மற்ற நன்றி, மிக்க பிள்ளையாண்ட நன்றி. இதுக்குள்ள பெற்றோரும் மூக்கு நுழைக்க கூடாது. அவர் அ குடும்பமா போனதுக்கு பிறகு பெற்றோர்கள் வந்து அவைண்ட என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்குள்ள போய் தாங்கள் போய் இதண்டு செய்யக்கூடாது. தனியா அதான் இருக்க வேணும் தீராக்களும் பெற்றோர்கள். இருக்கணும். பெற்றோர் வந்து நீ அவர்ட்ட பக்கத்துக்கு இதுண்டு அப்படி கதைச்சு இதண்டு பிள்ளைய மாற்ற இதுவும் இருக்கு சில பேர். அப்ப ம், ம். அதுவும் பெற்றோர் உள்ள மூக்கு நுழைக்க கூடாது. அவைண்ட வாழ்க்கைன்னு போனோம்னா அதுக்குள்ள விட்டுடணும் அவையில. ம். அவையலாவே எல்லாம் பட்டு திருந்தட்டும்ண்டு. நிச்சயம், அதுக்குள்ள போய் நிச்சயம். இவங்க அதால இருக்கிற செய்யணும். எதிர்கால பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தால் நீங்கள் ஒதுங்கி இன்னொரு ம். வீட்டிலேயே இருங்க. அவர்களோட போய் மோதி அந்த அதுகள வாழ்க்கையையும் குழப்பக்கூடாது. அந்த நிலை எல்லோருக்குமே இருக்க வேணும்ன்றது என்னுடைய ஒரு எண்ணமாகவும் இருக்கிறது. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் அண்ணா. வணக்கம், வணக்கம். இன்றைய தான் உங்களை இன் நேரில காண்றேன். இவங்களானாலும் உள்ளுக்குள்ள நிப்பீங்க. ஓகே. ஓகே. நன்றி, நன்றி. நல்ல தலைப்பு. இன்றைய காலகட்டத்திற்கு மிக, மிக முக்கியமான ஒரு தலைப்போட வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. ஏன் இளம் தம்பதிகள் பிரியிறினம் என்று சொன்னா, நான் என்னுடைய கண் பார்வையில நான் நினைக்கிறேன், அவிகளுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. உண்மைதான். இப்ப எதையுமே நாங்கள் அனுபவிச்சு அந்த ஒரு பொருளை நாங்கள் பெற்றோம்னா அந்த பொருளோட வேல்யூட் எங்களுக்கு தெரியும். ம், இப்ப இங்க ம். இருக்கிற பிள்ளைகளுக்கு அது அப்படி தெரியுறது இல்ல. ஆனபடியா அவியல் என்ன செய்கிறீங்கமெண்டா, திருமணத்தையும் ஒரு 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 பொருளா அது திருமணம் என்ற ஒரு பந்தம் வந்து ஒரு நீண்ட நாள் பந்தம் என்றதை மறந்து ஒரு ஒரு பொருள் இன்றைய போய் கடையில வாங்குறோம், பிடிக்கலைன்னா திருப்பி லேசான உண்டா நினைக்கிறேன். எந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோட இருக்கிறீங்க. மற்றது விட்டு கொடுப்பில்லை, கட்டாயமாக விட்டு கொடுப்பில்லை. எத்தனையோ இளம் குடும்பங்களை நான் பார்க்கின்றேன். ம். வேலைக்கு போறீங்கன்னா 2 பேரும் வாரினா பிள்ளைய பெற்றோர்கிட்ட கொடுக்குறீங்க, பிள்ளைய பெற்றோர்கிட்ட எடுத்துட்டு வாரீங்கன்னா கடையில சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறீங்க. அப்ப அவியலுக்கு கூடி அங்க ஒரு வலியும் இல்லை. இப்ப ஒரு ம். ஒரு வலி வேணும். ஏதோ ஒரு வலி இருந்தால்தான் அந்த ஒன்று வந்து நிரந்தரமாக எங்களுக்கு அமையும். ஆனா இங்க ஒரு வலியுமே எங்களுக்கு அந்த அவிகளுக்கு கிடைக்கிறதில்லை. இப்ப ஆனா வலியண்டு எதை சொல்றீங்க நீங்கள்? அவைக்கு கஷ்டப்பட்டு பெறுகிற தன்மையா? அதத்தான் நான் சொல்றேன். ஒரு கஷ்டப்பட்டு, ஆ, துன்பப்பட்டு ஒரு பொருளை நாங்க கஷ்டப்பட்டு அதைத்தான் நான் ஆரம்பத்துல பெறுமதி இருக்குது. ஆமா. பொருளோட மதிப்பு எங்களுக்கு தெரியும். அப்ப இவியலுக்கு அது தெரியுதில்லை. இன்றைக்கு விட்டுட்டு போனா இப்ப ஒரு குழந்தையோட ஒரு தாய் தன் கணவனை விட்டு பிரிந்திருந்தா அதுக்கு பின்னால என்னெல்லாம் வரும், என்ன நடக்கும் என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிள்ளைக்கு கட்டாயம் தாயும் தகப்பனும் தேவை. தாய் தகப்பன் இல்லாமல் ஒரு பிள்ளையை வளர்ப்பது என்னுடைய இப்ப நான் எந்த பிள்ளைய தகப்பன் இல்லாம வளர்த்துட்டேன் என்று நான் பெருமைப்பட்டாலும் அந்த பிள்ளையோட மனம் என்றோ ஒரு நாள் நான் என்னுடைய அப்பாவை பார்க்க வேணும், என்றோ ஒரு நாள் நான் இந்த அப்பாவை ஆசைப்படுங்கள். என்ற ஆசைப்படாத பிள்ளைகள் இருக்க முடியாது. நான் இந்த ஒரு 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 ஃப்ரெண்ட் அப்படி ஒன்று நடந்ததா, அவக்கு இப்ப அந்த மகளுக்கு 35க்கு மேற்பட்ட வயது, 38 வயதுன்னு ஒரு நாள் அவ சொல்லி அழைக்க அழுதா,
நான் என்ன பாவம் செய்தேன், ஏன் என்ன என் அப்பா பார்க்க இல்லை, ஏன் என்ன என் அப்பா வந்து தூக்க இல்லை, ஏன் எனக்கு அப்பா வேணும். அப்ப அப்பா வேற திருமணம் செய்து தனியாக இருக்கிற இந்த தாய் பிடிவாதத்தின் காரணமாக தகப்பன்கிட்ட பிள்ளைய காட்டுறதில்லை. சில பெண்கள் அப்படி இருக்கணும். பிடிவாதத்தின் காரணமாக நான் இந்த பிள்ளைய வளர்ப்பேன். அங்க அந்த புள்ள அவளோட பிள்ளைய அவ வளர்க்கிறா, அவக்கு ஒரு பெருமை இருக்குது இந்த சமுதாயத்தின் மத்தியில தனியா வளர்த்து ஆளாக்கிட்டாண்டு. ஆனால் அதே சமயம் அந்த பிள்ளையோட மனதை பெற்றோர் உணர்றீனம் இல்லை. இந்த குழந்தை தகப்பனுக்காக ஏங்கும்ன்றதை இந்த இளைய சமுதாயம் உணர்றதில்லை. மற்றது இளைய சமுதாயத்துல இன்னொரு பழக்கம் ஒன்று இருக்கு, என்னன்னா நான் என்ற அந்த ராங்கி, நான் என்ற அது எப்படி வரும்? எல்லா பிள்ளைகளுக்கும் அப்படி வரே இல்லையா? அப்ப பெற்றோர்கள் அவ்வளவு சுதந்திரமா செல்லாம எதுவும் செய்யலாம் என்று சின்னல வளர்த்தபடியா தான் அந்த நிலை வருது. எதுவும் வரையக்க எல்லா பிள்ளையும் செய்ய மாட்டேன். இப்ப சாதாரணமா எங்கட பிள்ளைகள் எதோ போறோண்டாலும் அம்மா நாங்கள் இன்ன இடத்த போறோம்னு சொல்லி போட்டுத்தான் போவினோம், ஒன்று கேப்பினோம். இது எல்லாம் அப்படியே நாங்கள் விட்டாதான் அவை ராங்கியாயே நடுக்கினோம். என்ன ராங்கி வருது? சின்ன உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டால், ஒரு புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போகுது, பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு எந்த புள்ள படிக்குது, எந்த புள்ள படிக்குது, எந்த புள்ள படிக்குது. யூனிவர்சிட்டிக்கு போனோம்னு எந்த புள்ள யூனிவர்சிட்டி போகுது, டைம் இல்லைன்னு புள்ளைக்கு வீட்டுல எதையுமே கற்றுக் கொடுக்குற இல்ல. சில அவ படுத்திருக்க ஒரு தாய் கொண்டு போய் டீ கொடுக்குறா, தாய் 12 மணிக்கு வேலையால வரா. இது உண்மையாக நடந்து ஒரு விஷயத்தை நான் சில விடயங்கள் செய்யக்கூடாது. நீயே போட்டுக்கூடாது. அப்ப சரி சேத்தனியா அம்மா போட்டுதாங்கன்னு மேசையில வைக்கணும். அங்க போய் கொண்டு போய் கொடுக்கவும் கூடாது. எல்லா நேரமும் நீங்கள் சோஸ் ஆகி போட்டு பிள்ளை போய் கல்யாணம் முடிச்ச உடனே அந்த கணவனோட ஈடு கொடுக்க முடியாம இருக்கு. கூட அம்மா எல்லாம் செய்து அந்த இவர் இப்படி நிக்கிறார், இவரோட வாழையிலான்னுதான் புரிஞ்சு வரீனா. அப்ப அந்த இடத்துல நாங்கள் தான் அதை பழக்கணும். இல்லையே நீங்க படிக்கிறண்டாலும் உங்களோட விடயத்தை நீங்க தான் செய்யணும், நீங்க வந்துடுங்கோ என்று சொல்ல வேண்டியதுதான். மற்றது படிப்பு பிள்ளைகள் படிக்கணும், நிச்சயமா படிக்கணும். ஆனால் படிப்புக்கும் ஒரு குடும்ப இப்ப நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க, ஊர்ல பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க, நாங்க வீட்டுல வேலை செய்துட்டு தான் முழாண்டுக்கு தண்ணி ஊத்தி போட்டு தான் போறாங்க. அத மாதிரி வந்து நாங்க வேலை செய்யணும் வீட்டுல. ஆனா இங்க இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஒரு கோயிலுக்கு வரண்டா யூனிவர்சிட்டி படிப்பு, ஒரு கொண்டாடத்துக்கு வரண்டா யூனிவர்சிட்டி படிப்புனா அந்த பிள்ளைகளுக்கு எந்த உறவையும் நாங்கள் கற்றுக் கொடுக்காம போறோமோன்றது நிச்சயம் உண்மை. நீங்கள் வளர்க்குறாண்டு சாப்பாடையும் உடையம் கொடுத்திருக்கிறீங்களே ஒழிய பிள்ளைன்ற உளவியல் தேவைகள், பிள்ளைன்ற என்ன பிரச்சனைகள், அதை ஒரு அவாவோட சேர்ந்து கதைக்க வேணும். நீங்கள் எந்த இடத்துல சொல்ல வேணுமோ அந்த இடத்த சொல்லாம தவற விடுறீங்களே. ஏன்னு கேட்டா அதனாலதான் இன்றைக்கு பின்னால இந்த சகிப்புத்தன்மை இல்லை. ஏன்னா தாயே சொல்றா, செல்லமா நான் வளர்த்து போட்டேன், இப்பதான் யோசிக்கிறேன். அவள் போய் அவரோட ஈடுகட்ட முடியாம நிக்கிறாள், என்ன மாதிரி எல்லாம் செய்தர வேணும் நினைக்கிறாள். அப்ப முடியாது, அந்த கணவர் செய்ய மாட்டார். முடியாது. இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னு கேட்டா இப்ப சில வீடு வழியே நாங்க போனா பிள்ளை ஒரு 2 பிள்ளைதான் இருக்கும் அந்த வீட்டுல. அந்த பிள்ளை எங்கேண்டா ரூமுக்கு இருக்கு, என்ன செய்யுதுண்டா படிக்குது. அப்ப நாங்கள் வந்து 5 மணித்தியாலும் அந்த வீட்டுல இருந்துட்டு போறோம், 4 மணித்தியாலும் இருந்துட்டு போய் மட்டும் அந்த பிள்ளை ரூமை விட்டு வெளியில வராது. அப்ப அங்க உறவுக்கும் அங்க உறவையும் மதிக்கிற இல்ல, உறவை மதிக்கிற தன்மையும் இல்லாம போகுது. புரிந்து அதான நாங்க படிப்புக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வாழ்க்கைக்கு கொடுக்கல. அதான் பிள்ளை அது யாழ்ப்பாணத்து தமிழர்கள் எல்லாரும் அந்த இது இருக்குது. நான் உண்மையாதான் ஒரு யாழ்ப்பாண யூனிவர்சிட்டியில பேசினேன். எங்கட உண்மைதான். ஏனண்டா நாங்க பிள்ளை படிக்கணும் இந்த உயர்கல்வி நாங்க அப்படியே விடுறோம். அது விடுறது சரி, ஆனால் நீங்க வாழ்க்கை முறையை சொல்லி கொடுக்கல கன்னடத்துல. இன்னொரு விஷயத்த நான் பாருங்கோ, இப்ப கல்யாணம் பேசிக்க கூடி பெற்றோர் என்னன்னு பேசுறீங்கன்னா, எந்த புள்ள யூனிவர்சிட்டிக்கு போய் இந்த படிப்பு படிச்சிருக்கு, இந்த பட்டம் பெற்றிருக்கு, இதுக்கு மேலால ஒரு மாப்பிள்ளையத்தான் தேடுறீங்க. அப்ப அங்க என்னத்தை தேடுறீங்க? மகளுக்கு கணவனை தேடவில்லை, துணையை தேடவில்லை, படிப்புக்கு படிப்பை தேடுறீனமே தவிர அங்க வேற ஒன்றையும் தேடல. ஆனபடியா அந்த பிள்ளையும் போய் நான் இவ்வளவு எனக்கு சம்பளம் 5000, உனக்கு சம்பளம் 3000, நீ அப்ப நான் தான் இந்த குடும்பத்துல ராணி என்ற மாதிரி அந்த விஷயங்கள் போயிக்க இலகுவா மிக 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 இலகுவாக பிரிவு வருது. சரியான உண்மை. நான் கன்னடத்துல பாக்குறேன். ஆனா அப்படியே நின்று கொள்ளுங்கள், மற்றவையும் எடுத்துக்கொண்டு. நன்றி. வணக்கம் செல்வி. வணக்கம். ஜீவா, அடுத்து உங்களை நான் எடுக்கிறேன். ஜீவா நிக்குது. ஓகே.
சொல்லுங்க சார். இல்ல பல 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 பிரச்சனைகள் இதுக்குள்ள இருக்கின்றது. பொருளாதார ஆமா. பிரச்சனைகள், கல்வி ம். எல்லாம் எல்லாம் இருக்கிற புரிந்துணர்வு இல்லாத தன்மை 2 பேரும் ஒத்து போகலைன்றன்னா சில குடும்பங்களில பெற்றோரின் மூக்குணர்வுல தான் அதிகமாக இந்த பிரியுது. பிரிவுக்கு காரணமாக இருக்கிறது. காரணமே பெற்றோர்கள். ம். ஏனென்றால் அவரவர் குடும்பத்தில கல்யாணம் செய்திகளோ உங்களோட பாட்டுக்கு பேயாமல் நீங்கள் நல்லதோ கெட்டதோ அனுபவிச்சு கொள்ளுங்க. அது ஆக மிஞ்சி போனா தான் அதுக்குள்ள பிறகு பிரிவுக்கு விடணும். அப்படி இல்லையென்றா பெற்றோர்கள் கூப்பிட்டு கதைச்சு என்ன பிரச்சனை என்று சொல்வதும் இல்லை. இப்பத்த கால பெற்றோர்கள் ம். பிள்ளைகள் பிரிஞ்சு வந்தாலும் என்னத்துக்கு பிரிஞ்ச நீ கொண்ட நீ என்று பயத்திலேயே கேட்கிறது இல்லை. ஏனென்றா பட்ட பிள்ளைகள் ஏதாவது செய்திடுமோன்ற ஒரு பயமும் ம். ம். ஏற்படுகிறது பெற்றோர்களுக்கு. ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்து வளர்ப்பின்ற சூழ்நிலை. ஏனென்றால் செல்லமாக வளர்த்து விட்டுட்டு அந்த பிள்ளைக்கு ம். ஒரு தாங்குற எதிர்ப்பு சக்தியும் சக்தி இல்லை. இருக்காது. ஆமா. அப்ப எல்லாத்தையும் எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடிய ஒரு குழந்தைகளை அப்படியே நாங்க உருவாக்க உருவாக்கணும். வேணும். நிச்சயம். அது ம். அப்படி இல்ல. என்றாம் செல்லமா விட்டாச்சு. அவ விட்டு ம். விட்டுட்டோம் அந்த பிள்ளை ஒரு கவலை என்று சொல்லிக்கிறா அதுவும் சொல்றதுக்கு உதரும் இல்லை. கணவனிட்டையும் சொல்ல முடியாது. பெற்றோர்களிட்டையும் சொன்னா அம்மா கவலைப்படுவான்னு சொல்லி அம்மா அப்பாண்டு அந்த ஒரு பிரச்சனை. அங்கால மாமன் மாமியார்கிட்டையும் போய் பிரச்சனைகளை சொல்ல முடியாது. எதுவும் கேட்டா உண்டி என்னதுக்கு தானே முடிச்சேண்டு ஒரு பிரச்சனை வருமென்ற ஒரு பயம். பல பிரச்சனைகள் இந்த குடும்பத்தில் இருக்கு. ஆனா இருக்கு. இப்பத்துல இருக்கிற ஜெனரேஷன் வந்து ம். அநேகமான பிள்ளைகள் வந்து புரிந்துணர்வு சரியான குறைவாகத்தான் இருக்கிறது. என்றால் ம். நாங்கள் வாழ்ந்த சூழல் வேறு, அவர்கள் ஓ, வாழ்ற சூழலும் வித்தியாசம். அப்ப நிச்சயம். அதுல இங்க வந்து அதை பத்தி பொருட்படுத்துவதும் இல்லை தானே. ம். நீ உண்மைதான். இருக்கிறியோ ஏனண்டா எல்லாம் சேர்ந்துடு, கிடைக்குதுன்றபடியா. உனக்கு பிடிக்கலையோ. இப்ப ம். எங்கட குடும்பங்கள்ல தான் நவுல நாங்கள் அடிபட்ட என்ன குத்துப்பட்ட என்ன பேச்சுப்பட்ட எந்த குடும்பத்திலையும் அடிபடாததோ பிரச்சனைப்படாதோ அப்படியான குடும்பம் இருந்திருக்காது. ஆனாலும் நாங்கள் வந்து எங்கட பெற்றோர்களை பார்த்து வாழ்ந்த நாங்கள். அப்ப ம். எங்களுக்கும் தெரியும் என்ன பிரச்சனை வந்தாலும் இவரோடு தான் இருக்கணும். ஆனா பிள்ளைகள் அப்படி இல்லை தானே. ஏன்னா அவர்கள் வந்து மாற்றி அமைச்ச சூழ்நிலையை கொண்டு அந்த வந்ததே நாங்கள். சூழ்நிலையும் சமூக சூழலும் நிறைய ஆண்களோட பெண்கள் பழகக்கூடிய அதோட அவர்கள் வாய்ப்புகளும் இருக்குது. சேர்ந்து சேர்ந்து இருக்கிற நண்பர்களாவும் ஆமா. ஓ ஒப்பிட்டு பார்த்து இவர் சரியில்லை, இவர் நல்லா ஆ இருக்காரு. அப்படி அப்படி அந்த பட்டாம்பூச்சி மாதிரி ஆமா ஆமா. பறக்கிறார்கள். இப்ப அதனாலேயும் கொஞ்சம் பிரிவு வருது. இப்ப எங்கள பக்கங்கள் நாங்களெல்லாம் வாழ்ந்து போட்டு டேஸ்ட்டு சாப்பாட்டுக்கு ஒரு சாப்பாடு எங்களுக்கு பிடிக்கலையாண்டா விட்டுட்டு சாப்பிட்டோன்னு கேட்கல விட்டுட்டு வர்ற மாதிரி இருக்கிற மாதிரி தான் இப்பத்த ஓ, பிள்ளை இருக்குது. இப்ப வாழுதுகள். முன்னுக்கே முதலே சாமனா வாழுதுகள். அது முடிஞ்ச உடனே பிடிக்கலையோ நீயும் போ விட்டுட்டு. நானும் போ. ஆனா ம். அதுகள் அந்த அவமானம் எல்லாம் தாங்குற பெற்றோர்களும் இருக்கிறார்கள் தான். ம். எல்லாத்தையும் சகிச்சு வாழணுமென்று சொல்லி எல்லாத்தையும் ம். அதான் சொல்றேன் பட்டு உணர்ந்து எல்லாத்தையும் செய்து அதையும் கற்றுக் கொடுத்து எல்லாத்தையும் பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேணும். அது நிச்சயமா. கற்றுக் அதான் கொடுக்காம அதான் விடுறதும் கதைக்கோணும். அப்ப ஒரு ஆமா சம்பவம் நடந்துட்டுது ஒரு இடத்துல. அதையும் வீட்டுல நீங்க கதைக்கணும். ஏன் இது இந்த சம்பவம் நடந்தது பாத்தீங்களோ, இவ இப்படி. அப்ப இந்த இடத்துல அவைய ஜாக்கிரதையாக இல்லையே என்ற ஒரு ஆமா. நிலை. எந்த இடத்துல ஏமாற்றம் வருது, எந்த இடத்துல வெற்றி வருது, அதையெல்லாம் நாங்க வீட்டுல கதைக்கணும். எனக்கு உண்மையில தெரிஞ்ச ஒரு ஒரு உறவு குடும்பம் உண்டு வையுங்க. ம். ஆனா உங்களுக்கும் அது தெரிஞ்ச ஒரு உறவு தான். ம். ஆனால் உங்கள்ட்ட படிச்ச ஒரு உறவு. ஒரு 3 வருடமாக இப்ப கணவன் மனைவி சும்மா சும்மா ஒரு சின்ன ஒரு பெரிய பிரச்சனை. பாரதூரமானது ஒன்றும் இல்ல. ஒரு ம். புரிந்துணர்வு இல்லாத ஒரு பிசினஸ்ல லொஸ்டா போயிட்டுதுண்டு. அதுல நட்டம் பெறும், செஞ்சுட்டு. லாபம் பெறும். அப்ப அந்த இதால விரிஞ்சதுதான் இப்ப 3 வருஷமா ஒட்டு போதில்ல. ஆனா பெற்றோர்கள் 2 பெற்றோரும் கூப்பிட்டு கதைக்கிறார்கள் இல்லை. ஆனா தனிச்சு தான் இருக்குது. அவ பிள்ளைகள் அங்கும் இங்குமாக. அந்த பிள்ளைகள் இப்பொழுது வளர்ந்துட்டார்கள். 14 வயசு, 12, 13, 10, 11 வயசா அது போகும் பிள்ளைகள் என்றைக்குள்ள தகப்பன்டையும் கஷ்டமே தானே. போகத்தானே வேணும். தாய்ட்டையும் அப்ப கஷ்டம்தான். எவ்வளவோ பிரச்சனைகள் என்றாலும் பெற்றோர்களும் கூப்பிட்டு கதைச்சு என்ன பிரச்சனை என்று சேர்த்து பார்க்கணுமே ஒழிய ம். நீங்க பிரிச்சு என்னடா நாளைக்கு வாழக்கூடாது. பிள்ளைகளுக்கு பிரச்சனை தானே. ஆமா. அப்ப இதுதான். அதுகளை உணர வேணும். பெற்றோர்களும் உணர வேணும். பிள்ளைகளும் பிள்ளைகள் கதைச்சா பிள்ளைகளோட கதைச்சா பிள்ளைகள் ஏதாவது செய்துடுமோ
என்ற ஒரு பயம்தான் அந்த பெற்றோர் இல்ல, பக்கத்துல அதுவும் இருக்குது. பிள்ளைதானே. இப்ப நாங்கள் வீட்டுல சின்ன வயது தொடக்கம் பிள்ளைகளுக்கு சொல்லி அதை இது பிள்ளை ஆமாம். இது நீங்க செய்யற சரின்னு சொன்னா உடனே தற்கொலைக்கு போகுதா பிள்ளை? இல்ல, ஆமா. குறிப்பிட்ட சூழல்ல கண்டிக்காம பேருந்து வந்து கண்டிக்க இல்ல இப்ப ஒரு அதுவும் நாள் ஒரு சொல்றது. பக்கத்துல. ஆனால் ஆரம்பத்திலே ஒரு பிரச்சனை வருது என்னென்றால், இப்ப நான் சொன்ன பெற்றோர்கள் வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருந்த அவர்களுக்கு அந்த விரும்பி கல்யாணம் செய்யும்போது இந்த சொல்லித்தான் கல்யாணம் செய்து கொடுத்தாரு. எங்களுக்கு விருப்பம் இல்லை, நீ உண்டிய எண்ணத்துக்கு கல்யாணம் செய்ய போறீ என்றால் நாங்கள் செய்து தாரோம். ஆனால் இதுல வர்ற எந்த பிரச்சனைக்கும் நாங்கள் பின்னுக்கு தலையெடுக்க மாட்டோம். ஆனால் சரிதான். அவர்கள் இதுவரைக்கும் தலையெடுக்கல. ஆனால் 3 வருஷமாக. பிரிஞ்சிருக்கிறார்கள். தாங்களே சேர்ந்து கொள்ளட்டும் அப்ப. என்ற பெற்றோர்கள் ஆனால் ஈடுபடையில தானே. இனி நான் நிக்கல இல்லானவங்களா சேருவார்கள் என்ற ஒரு சூழ்நிலை இல்லை. இப்ப அது வந்து கஷ்டமா கிடக்கிறது. அப்ப உண்மைதான். சில அப்படியும் பிள்ளைகள் இருக்கிறது. அது பிள்ளைகளாலே கொஞ்சம் வளர்ந்து வரைக்கும் பிள்ளைகளே இணைச்சு வைக்கக்கூடிய வாய்ப்பு. பிள்ளைகளை பார்க்க வேணும். பிள்ளைகள் இல்லை என்றா வேற விடயம். பிள்ளைகள் இருக்கா? இல்ல. அதான் சொன்னேன் 2 பிள்ளைகள் 14 இருக்குது. 10 11 வயசா போயிட்டு ஆ, ஆ. பிள்ளைகளின் விடயத்துல 2 பேரும் ஒன்று சேர வேண்டிய வாய்ப்புகளும் வருமா? நன்றி, நன்றி. அதாவது எல்லாமே கவனமா இருக்க வேணும். ஆனா இங்க இருக்கிற சூழ்நிலை எல்லாத்தையுமே பார்க்க எல்லாருக்குமே வேணும். கஷ்டத்தை தான் கொடுக்குது. அப்படி இல்லாமல் வாழ்றது உண்மையில கஷ்டம்தான். பட்டு அனுபவிச்சு வாங்கோண்டு விட வேண்டியதான் ஒழிய. ஆமா, மற்றபடி ஆமா. நன்றி, வணக்கம். இந்த நன்றி, அழகான நன்றி. மிக்க தலைப்பு. நன்றி. ஆமா. நன்றி. செல்விக்கு நன்றி. நல்ல விடயம், பொருளாதாரம், புரிந்துணர்வு இல்லாத தன்மை, பெற்றோர்கள் வளர்ப்பு முறை இத்தனையும் அதுக்குள்ள அமைஞ்சிருப்பதை அழகா சொன்னீர்கள். அடுத்து ஜீவா, வணக்கம். சரியா சிவா சரியா ஜீவா போறங்க. அப்ப சிவாஜி சிவாஜி நீ வாங்கோ. வணக்கம். விட்டு தந்த ஜீவா அவர்களுக்கும் நன்றி கூறி நானும் பல விஷயங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள். நானும் பட்ட அனுபவம். வீடியோவோட வாங்குவேன். வீடியோவில் நான் சமையலுக்கு மாத்திட்டீங்களோ? இல்ல, நான் வந்து இந்த அயன் பாக்ஸோட சரி அப்ப கதைங்க. பரவாயில்ல. என்னண்டா இது நான் சொல்ற கருத்து என்னன்னு சொன்னா, சொத்தோன்னே எல்லாரும் இப்ப எங்கட வீட்டுல வந்து 10 பிள்ளைகளே அம்மா வளர்த்தவா. அப்ப அதுல 1 பிள்ளை விட்டோடனே 9 சரியா இருக்கக்குள்ள அதுல 1 பிள்ளை விட்டோடனே அம்மாவில பிள்ளையோட சொல்லலாது. அது வந்து ஒவ்வொரு பிள்ளைகள் இப்ப பாருங்க, அது அந்நியமா பழகி கொண்டு இருக்கக்குள்ள. அப்ப அது ஒண்ணு. 2வது வந்து சில வீடுகள்ல வந்து எங்கட வீட்டுல நான் வளர்ந்த ஜெனரேஷன், நானே 72ல பிறந்த பிள்ளை. எங்கட ஜெனரேஷன்ல அம்மா வந்து ஆம்பளை பிள்ளைகளையும் பொம்பளை பிள்ளைகள் மாதிரி, பொம்பளை பிள்ளைகளையும் ஆம்பளை பிள்ளைகள் மாதிரி தான். தம்பி எல்லாம் தேங்காய் திரி தருவான் எனக்கு. அப்படி இங்க சில பெற்றோர் என்னடா, சில பெற்றோர் சொல்லல பொடியங்க ஆம்பளை பிள்ளைகளே செய்யாங்க. செய்ய விடாயினம் ஆம்பளை பிள்ளை நீ பேசாம இரண்டு. ஓகேயா? ஆம்பளை பிள்ளைகளை தூக்கி தலையில வைக்கிற, பொம்பளை பிள்ளைகளை கிடக்கிற வேலை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறோம். என்ன பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை நீ முண்டைக்கு ஒரு நாளைக்கு சமையன்ட்டு விட்டுருவோம். நான் அப்படித்தான் இப்படி பிள்ளைக்கு நாளைய கல்யாணம் பண்ணிட்டு போய் அங்க பொறுப்பு வரக்குள்ள மனசி சமையல் பாட்டை துணவி சமையல் பாட்டை பார்க்கக்குள்ள புள்ள வந்து கிடக்குற உடுப்புல எடுத்துக்கொண்டே தோச்சு கொண்டு வந்து மடிச்சு வச்சுக்கக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஹாப்பி. இதுகள் எல்லாம் முரண்பாடுதான். ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்டேன், காய்ச்சட்டா கலட்டினாலே அப்படியே அதே இடத்துல கிடக்குமா, அதே இடத்துல அதே அம்மா அதே அம்மா தான் எடுத்து வைக்கணும். அப்ப இப்படியான விடயங்களை பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் கற்றுக் கொடுக்கக்குள்ள அவைகளுக்கு வந்து நான் எங்கட பட்டியல நான் பையங்களுக்கு சொல்லுவேன், டேய் நாளைக்கு என்ன உங்களுக்கு பாரு மனசு சந்தோஷப்படுவாள்டா இப்ப எல்லாம் செய்ய பழகிட்டீங்களாண்டால. அப்ப இப்ப நீங்க எல்லாமே வந்து உண்ட வீட்டை நீயே கூறக்குடி, நீயே கிளீன் பண்ணி, நீயே கூடுதலான பிரிவுகளுக்கு காரண நகலாவர்களே வீட்டுல வந்து வாழ்க்கை சுமைய கூட கொடுத்தோடனே வீட்டு வேலை என்ன பெரிய சும்மா கூட்டுறது அல்லது ஒரு காம பண்றது. அது நீங்க சொல்றீங்க நகலாவர்களே. சரி, நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறேன், கணவர் தான் இழுத்து போட்டு சமைக்கிறேன், இது நாளைக்கு அந்த மனுஷனால அந்த வேலையெல்லாம் செய்ய முடியும்? என்ன எல்லா நாளும் கணவரை விட இல்லாதானே, அது தெரியத்தானே வேணும். இல்ல, அவர் வெளியில போறேன், நான் வெளியில போறேன், சும்மாவே அப்படி என்னுடைய கணவர் சமைக்க மாட்டார், நவலா இருக்குமே, நவலா அங்கேயும் போனா மட்டும்தான் ஒரு சோறும் ஒரு கறியும் இருக்கு. வந்து ஒன்று இது ஒன்று இருக்கு.
யா ம். மற்றது வந்து பிள்ளைகளை வந்து மற்றது வந்து இன்னும் ஒன்று இருக்குது. பிள்ளைகளை வந்து நாங்கள் 18ல கட்டினோம், 19ல கட்டினோம், 20ல கட்டினோம்ன்றதுக்காக பிள்ளைகளை நாங்கள் ஐயா கட்டு கட்டு பேர பிள்ளை பார்க்கணும்ட்டு நாங்க ஒரு தரம் நெருக்கு வரப்படுத்தக்கூடாது. அது அப்ப சரியான உண்மை. பிள்ளைகளுக்கு வந்து ஒரு உங்களோட அவசரத்துக்கு பிள்ளைகளை எல்லாருமே நெருக்கக்கூடாது. ஒரு உணர்வு வரும். நிச்சயம். ஆ அது இப்ப அதுகள் எல்லாரும் எங்களை விட அதான் சொல்றோம். பிளான் பண்ணி வச்சிருக்குதுகள். ம். ஆ பிள்ளை பிளான் பண்ணி வச்சிருக்குங்கள். ம். அதுகள் கல்யாணம் செய்யுங்கள். அதுகள் வாழுங்கள். சரி அப்படித்தான் செய்து வச்ச திருமணமும் தவறலாம். லவ் பண்ணினதும் தவறலாம். தவறலாம். தவறுனா 2 கூட தவறும், தவறும். ம். எத்தனை பாருங்க ஒரு காய்ச்ச மரமட்டே இத்தனை கல்லறி வேண்டும். ம். ம். அதே மாதிரி தான் வாழ்க்கையிலே காய்க்காத நல்லதும் வரும், மரமும் வேண்டும். கெட்டதும் வரும். நல்ல காய்க்காத மரமும் நிறைய அடி வேண்டும். ஆ ஆகவே இது வந்து உண்டு. மற்றது வந்து எல்லாரும் வந்து இப்ப கூடுதலாக நாங்க சொல்றது என்னன்னு சொன்னா, இப்ப கல்யாணம் கட்டாம இருந்தாலும் கேப்பினம் என் கட்டையில, என் கட்டையில. கட்டினாலும் கேட்கறது ஏன் சரி ஏதாவது ஒரு பிரிவு வந்துட்டாலும் பொசு பொசன்ட்டு அது காட்டு தீ போல பரவிடும். கட்டினாலும் 2வது விடுங்கோ மாதம் 5 எல்லாத்தையும் மாதம் வரை இன்னும் 1 மில்லி உண்டு கேப்பினம். ம். கேட்பினா. அப்ப காட்டு தீ போல பரவாம நாங்க பன்முக கலாச்சாரத்துக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயம். என்ன அப்ப 50லயும் பிரியுதுகள் எப்படி மகளாவத்தை. வளர்க்கலாம், எப்படி வாழலாம் என்று நீங்க சொல்றீங்க. எப்படி பிள்ளைகளை செய்யலாம்? அது பிள்ளைகளுக்கு வந்து அவர்களா மற்றது வந்து ஒரு உணரவன். அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வயசுக்கு பிறகு அவங்களுக்கே ஒரு இது வரும் என்ன விளங்குது பணிவு பண்பு காசு இல்ல எல்லா பிள்ளைகளும் வந்து காசை பாக்குதுன்னு சொல்ல இயலாது சரியா காசுக்காரமா பிள்ளைய கொண்டாடு சரியா அதுவும் தப்பு தான் அதுகள் வந்து தங்களுக்கு பொருத்தமாக அமையணுமே அதைத்தான் பாக்குங்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி பாக்குங்கள் நான் பல இடங்கள்ல பார்த்தும் இருக்கிறேன் நான் பிள்ளைகளை இப்போ நான் வந்து தூக்கி வளர்த்த பிள்ளைக்கு நேற்று பேரப்பிள்ளை தூக்கிட்டு வாரேன் நான் அப்ப அதுகள் எல்லாம் இப்படித்தான் பிள்ளைகள் எத்தனையோ இதுகளா கடந்துதான் வருதுகள் அவைகளுக்கு ஏற்ற மாதிரி மற்றது வந்து தப்பி தவறி குடும்பத்துக்கு ஒரு பிரிவு வந்தா கூட பிள்ளைகள் வந்து பிரிஞ்சு ஒரு 3 வருஷம் இருக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதுகள் கட்டாயம் அது குறிப்பிட்ட ஒரு பிரிவு அது தாங்களே சேருங்கள் சில பிள்ளைகள் கூட பெற்றோர் பிள்ளைகள் பாருங்க இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு சுவிஸ்காரன் 4 பிள்ளைகள் கடைசி புள்ள 3வது புள்ள சந்தோஷம் பட் 4வது அதில் சின்ன நான் இந்த வீடு வேண்டி வந்த காலி நெட்ட வந்து போதால் ரெண்டும் பிரிஞ்சிருக்கிறாள் மனுஷனும் மனசியும் ஆனால் வந்து அந்த புள்ளிகள் வந்து 4 புள்ள பெரிய புள்ளிகள் எல்லாம் ஒன்றுக்கு 28 30 பெரிய பிள்ளைகள் மற்ற சந்தோஷம் மற்ற சின்ன அந்த 2 சின்ன பெரிய பிள்ளைகள் அவ்வளவே தங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் போட்டாளவ ஆனா அந்த அம்மா அப்பா பிரிஞ்சிருக்குதுகள் ஆனா அதுகள் அம்மா அப்பா கடவுளையே கண்டா கூட கதைக்குதுகள் ஏதோ ஒரு மனசாவது நாளைக்கு அதோடு சேராதுகளோ சொல்லுங்க பாப்பா சேரலாம் அதான் பிரிந்தவர்கள் கூடும்போது மீண்டும் இன்பம் துளிக்கும் அல்ல இப்ப நாளை நீங்களும் சண்டை பிடிச்சிட்டான் நாளையே கலைக்கிறேன் இல்லையா வாழ்க்கை ஃபுல்லா கலைக்காமல போறோம் அத மாதிரிதான் எல்லாம் நடக்கு நாங்க ஒரு பன்முக கலாச்சாரத்துக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் மற்றது வந்து இன்னும் ஒன்று நீங்கள் சொன்ன ஒரு கதைக்கு சொல்றேன் சில பேர்கிட்ட வந்து என் அம்மா சொல்லித்தான் என் காதுல கேட்டிருக்கிறேன் அம்மா சொல்லுவா சில பேர் அப்படி ஒரு ஒரு கணவர் இருப்பார் எக்ஸ்ட்ராவா எல்லாரோடையும் பொழுது விடுற சிலரையும் நாங்கள் பாத்துக்கிறோம் அப்ப அம்மா சொல்லுவா அது ஒரு வியாதி என்று அம்மா சொல்ல என் காது கேட்டு இருக்கு கவனமா அது ஒரு வியாதிகள் சில பேரை அடக்க இயலாது அவைக்கு வந்து அந்த தாம்பத்தியத்திலே அவை வந்து திருப்தி காணாத பெண்கள் ஆமா பெண்கள் தான் ஆண்கள் அப்படியானவைதான் அதான் ஆண்பால் பெண்பால் தான் பாண்பால் பெண்பால் சொல்றேன் அவைகள் வந்து திருப்தி காணாத இடத்திலே இன்னும் பல இடங்களுக்கு ஓடிடும் பாருங்க காதலுக்கு கண்ணில்ல போல நீங்க சொன்ன மாதிரி ஒரு சுவைஸ்டர்கிட்ட கணவரை அதானே கணவனே எப்படி நாங்களே அதெல்லாம் இது ஒரு இது அது என்ன அந்த பெண்ணுக்கு இது ஒரு இதுதான் அது அம்மா சொன்ன கதை தான் அது மிக்க நன்றி சிவாஜினி பலர் காத்திருக்கிறார்கள் அப்படி பல விஷயங்கள் இருக்குது எடுத்தோடையும் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் கூட சொல்லாம பல விஷயங்கள் இருக்கு அதுலதான் நாங்க நிறைய பார்த்து கொள்வோம் அம்மா வளர்ப்பு பிள்ளை எல்லாடி புள்ள செய்யறது பிள்ளை இல்ல அதெல்லாம் எடுத்து அம்மா அப்பாவுக்கு முன்னுக்கும் அது சில போல பிள்ளைக்கும் அதுக்கு ஏதாவது இருக்கலாம்
அதனை அவதானிக்கணும். அதுக்காக பிடிக்காத இடத்துல போட்டு தள்ளி விட்டுக்கிட்ட நாளைக்கு ஏதோ மன உளைச்சல்ல போய் எங்கேயோ விழுந்து இல்ல விழுந்து இல்ல போயிட்டு அது தானே அந்த பிள்ளை விரும்பணும். திருமணத்துக்கு ஒரு பிள்ளை தயாராக இருக்க வேணும். சும்மா போய் நீங்க நினைச்சபடி டக்குன்னு பேசி அல்லது கல்யாணத்தை செய்யண்டு நாங்க கடைசி வந்தாலும் இதென்ன கூடாது. மிக்க நன்றி சிவாஜினி. நிறைய நேரம் மிக்க நன்றி தொடர்போம். நல்ல உங்களோட கருத்துக்கு அருமையான கருத்துக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் ஜீவா. வணக்கம் வணக்கம். ஹிந்தி போச்சு இல்ல பிரச்சனை இல்லை, எல்லாரையும் கேட்டுட்டு வாரேன். எல்லாரும் அம்மா அப்பாவை தான் குறை சொல்ற மாதிரி தான் கதை போயிட்டே இருந்தது. இல்ல ஒரு வாழ்க்கை என்றால் நாங்களே அம்மா அப்பாண்ட பேர் இல்ல இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதுல இருந்து வித்தியாசம் தான். நான் அதை நேரடியாகவே சொல்லுவேன். அம்மா அப்பாவின் வளர்ப்பு ஒரு காலமும் தவறாக இருக்காது. ஆனா அம்மா அப்பா மற்றவையோட சேர்ந்துதான் தவறாக போகுமே தவிர அம்மா அப்பா எந்த ஒரு அம்மா அப்பாவும் தன் பிள்ளைகளை பிள்ளையாக வளர்ப்பது இல்லை என்றதுல நான் 100% உண்மையாகத்தான் இருப்பேன். நாங்கள் ஒரு காலமே அப்படி வளர்க்க மாட்டோம். இப்பவுமே நாங்கள் நல்லதான் சொல்லி கொடுத்து அம்மா அப்பா ஒரு அறியாமையால வளர்க்க என்ன சரி இப்ப செல்லம் கொடுத்து வளர்க்குற அம்மா அப்பா பிள்ளைய ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ வீட்டுல படிச்சா காணும் என்று இருக்கிற பெற்றோர்கள் அந்த வளர்ப்பு பிள்ளைன்னு தானே நாங்க பாத்துட்டு சொல்றோம். அது அப்படி வளர்க்கிற பெற்றோர்கள் குறைவாதான் இருப்பாரு. நான் சொல்றேன்னு சொன்னா இப்ப அப்படி வளர்த்து போட்டு அவைக்கு தெரியும் தாங்கள் இல்லாத காலத்துல அந்த பிள்ளை எப்படி செய்ய போகுதுன்னு. அதுதானே முன்கூட்டி தெரியும். ஏன்னா நான் சொல்றேன்னு சொன்னா நான் அம்மா அப்பாவோட இருக்கும் வரைக்கும் எதுவும் செய்ததில்லை. ஆனா அதுக்கு பிறகு இந்த ஒரு லைஃப்ல வந்தாப்பல அது அவ்வளோத்தையும் செய்தோம். அப்படி இருக்கலாம். எங்கட அம்மம்மா அப்படியே அம்மாக்கு செய்தா. எங்கட அம்மா மீன் கழுவ மாட்டா, ஏன்னா அம்மம்மாவே செய்து கொடுப்பா. அதே மாதிரி எங்கட அக்கா மீன் கழுவ மாட்டா, ஏன்னா அம்மாவே செய்து கொடுப்பா. ஆனா அம்மா இல்லாத காலத்துல அக்கா செய்து கொண்டா. அவ்வளவுதான். அப்ப நாங்க அதை லேர்ன் பண்ண இருக்கும் வரைக்கும் அதை நாங்கள் பாவித்துக் கொள்றோம். அம்மா தானே என்ற ஒரு இது எங்களுக்கும் வேற இது ஒரு கஷ்டம் இருக்கு. நாங்க அம்மாட்ட தானே ஓடுறோம். முதலாவது அம்மா மணிதான் முதல் தேடுறோம். என்ன அதுக்கு பிறகுதான் நாங்க மெட்டவேட்ட போறோம். எதையும் எங்களால அம்மாவிடம் சொல்லக்கூடியதாக இருந்தால் நாங்கள் அம்மாட்ட தான் முதல்ல சொல்லுறோம். பிறகுதான் நாங்க அப்ப அம்மா அப்பாண்ட வளர்ப்பு தவறு, வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்ல வளர்ப்பு பிழை இருக்காது, ஆனா தளம்பல் இருக்கும். ஏனண்டா எங்களை வளர்த்தது கஷ்டப்பட்டு நாங்களும் வளர்ந்தோம். ஆனா இந்த சூழல்ல அடுத்த ஜெனரேஷனை வளர்க்கிற அம்மா அப்பா தவறு விடுகிறார்கள் என்பது உண்மைதான். அது எப்படி தவறு விடுகிறார்கள்? அம்மா அப்பா குறை சொல்ல வேண்டியது அந்த வளர்ப்பு முறையில தளம்பல் இருக்குது. அது சில இப்ப என்னன்னா இப்ப நீ அவசர மாதிரி மல்டி கல்ச்சரல் இதுக்குள்ள வாழ்றோம் நாங்க. மற்றது இப்ப எல்லா அட்வான்ஸையும் ஏற்றுக்கொள்றோம் நாங்கள். உலகம் மாறுற எல்லா அட்வான்ஸையும் ஏற்றுக்கொள்றோம் நாங்கள். ஏன் இதை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியல? ஏற்றுக்கொள்ளாமையும் பலது எங்களுக்கு இருக்குது, எங்களுக்கு ஜீரணிக்க முடியல. இல்ல அந்த பிள்ளை தனியா வரைக்கல. இப்ப நீங்க சொல்றீங்களா சமைக்கல அந்த பிள்ளை ஒரு வேலை செய்ய மாட்டேன். ஜூனியில போய் அந்த பிள்ளை எப்படி பழகுது? அல்ல வேலைக்கு போய் செப்பரேட்டா இருக்குது. பாக்குறீங்க இல்ல இங்க எதிர்பார்க்கறீங்க நீங்கள் இருக்கும் வரையும் நீங்க செய்து கொடுங்க. அந்த பிள்ளை தனியா இருக்கேக்க அல்லது இன்னொரு நாட்டுல போயிருக்கேக்க தானா செய்யுதுதானே. அப்ப எனக்கு நீங்க சொல்லுவீங்க அது செய்ய மாட்டேது, அது பிள்ளை செய்யுதுன்னு சொல்லி. இப்ப ஜூனிக்கு 18 வயதுல இங்க போயினோம். எங்கட ஸ்ரீலங்கால கூட அந்த இயருக்கு போறதில்லை. 18 வயசுல இந்த பிள்ளைகள் ஜூனிக்கு போகுது. 21 வயசு வரைக்கும் 3 வருஷமோ 6 வருஷமோ அதுகள் அங்கே இருக்குதுகள் தனியா. இப்ப நான் இருந்துட்டு இங்க இருந்து வரும்போது நீங்க சமைச்சு கொடுத்து விடுறீங்களே, உங்களோட ஆசைக்கு கொடுத்து விடுறீங்க, ஆசைக்கு கொடுத்து விடுறீங்க. ஆனா பிறகு நீங்க சமைச்சு கொடுக்குறீங்களோ இல்ல தானே? அந்த பிள்ளை தானே ஒரு நாள் போய் நீங்க உங்களோட அந்த ரூமை கிளீன் பண்ணி கொடுத்தனாங்களோ இல்ல தானே? அந்த ரூமை நாங்கள் ஜூனியின் ரூமை நாங்கள் கிளீன் பண்ணி கொடுக்க இல்ல. தாங்களா துவைக்குதல், தாங்களா உடுப்ப போட துவைக்காம அவ்வளவு காலம் வாழுதல் நினைக்கிறீங்களே இல்ல. அப்ப எல்லாமே செய்துதான் தீருங்கள். என்னத்துக்காக இந்த சரி அப்படி இருந்து பிரிவுக்கு நான் வாரன் இந்த தலைப்போட சம்பந்தப்பட்டது பிரிவுக்கு வர என்னன்னா எல்லாருக்கும் தன்னம்பிக்கை கூடிட்டு நீங்க எல்லாரும் அதை அக்செப்ட் பண்றோம் இல்ல. நாங்கள் ஆண்களோ பெண்களோ இப்ப பெண்களும் முந்தைய ஆண்கள் மட்டுமே உழைச்சு நாங்கள் பெண்கள் இருந்த நாங்கள் அது ஒரு காலம் முடிஞ்சது. இப்ப பெண்களும் ஈக்குவலா உழைக்க தொடங்கிட்டோம். அதை விட கூடவும் உழைக்கணும் இப்ப அநேகமானாக்கள். தன்னம்பிக்கைன்றது கூடிட்டுது. ஆனா அதுக்கான மரியாதையை நீங்க குடுக்குறீங்களே இல்ல. ஆண் பெண் பெண் நீ இப்படிதான் இருக்க வேணும் என்றதான் உங்களோட எதிர்பார்ப்பு.
அப்ப சில நேரம் விட்டு பணத்தை கொடுக்கறதே மட்டும் இல்ல. இப்ப ஆண்கள் பெண்கள் இப்ப ஆண்களும் சமைக்கணும் பெண்களும் அதுதான் வசதி. ஆனா அதுக்காக வந்து நாங்கள் சொல்லல அது ஆம்பளை தான் சமைக்குது. நீங்க 3வது நபர் அதை சொல்ல தேவையில்லை. அங்க அவன் தான் செய்யறான் எல்லாம் அவள் சும்மா இருக்கிறாள் நீங்க கதைக்க தேவையில்லை. அந்த கதை உங்களுக்கு அதில் என்ன சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? அதானே அதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் சமைச்சானா எங்களுக்கு வேண்ட குடும்பம் நல்லா இருக்கண்டா ஓகே ஓகே. இப்ப இப்ப ஒரு இந்த வன்முறை தன்னம்பிக்கை இப்ப வந்து வேற ஏதும் சொன்னா நீங்க போத்தான் வேணும் அடிக்கணும் வன்முறையா இருக்குது இது செய்யல சொன்னா நீங்க வெளியில போகத்தான் வேணும். மற்றும்படி இப்ப உங்களுக்காகவும் இல்ல. இப்ப நீங்க மற்றும்படி இந்த ஒரு விஷயத்துக்கு வாரம் இப்ப நண்பர்கள் இருக்கணும்னு வைக்கிறேன். இப்ப நண்பர்களோட இப்ப எல்லாம் என்ன செய்தல்னு சொன்னா பொம்பளை தனியா நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஹாலிடே போயினோம் ஃபேமிலி ஹாலிடே உண்டு. அதே மாதிரி ஹஸ்பண்டும் அப்படி வேற ஒரு ஹாலிடே. இப்ப அப்படிதான் எல்லாரும் போயினோம். அப்ப எல்லாரும் அதை அக்செப்ட் இல்ல அவ போயிட்டா நீ வந்து பிள்ளைய பார்த்து கொண்டு நாங்க கேட்கல அது ஒன்று. அதெல்லாம் இதெல்லாம் இப்ப சகஜமா தான் போய்கொண்டிருக்கு. அது கேட்டதா நாங்களும் ஓட வேணும்ன்றதை நாங்களும் உணராம இருக்கிறோம். உணரணும். ஆனா இப்ப அத உணராமத்தான் இப்ப சில பேர் என்ன இப்ப ஏன் பிரியனம்ன்றதுக்கு வர்றதா இருந்தோம்னு சொன்னால் இப்ப நீங்க குடும்பம் மண்டைக்குள்ள ஒரு ஆள் சொல்றதை ஒரு ஆள் லிசன் பண்ண பழகணும். ஏன் சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் சொன்னா என்ன வைஃப் சொன்னா என்ன ஏதோ ஒன்று இல்லை. இப்ப எங்கட குடும்பத்தை நாங்களாம் பார்க்கணுமே தவிர மற்றவே சொல்லி கேட்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. எங்கட குடும்பத்தை நாங்களாம் பார்க்கணும். நாங்க தான் இப்ப நாங்க 2 பேரும் டிசிஷனும் இருந்தா என்றைக்கும் சண்டை வராது. ஒரு ஆள்கிட்ட டிசிஷனா இருந்தா நீதானே இதண்ட அதான் இது பிழைச்சு போச்சு சொல்லி அந்த சண்டை வர்றதே 2 பேர்ட்ட டிசிஷனும் அதுல இல்ல. ஒரு பிள்ளைன்னு சொன்னா 2 பேருக்கும் பிறந்தா தானே. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இப்ப ஏன் இது சொன்னது என்னத்துக்கா சொன்னு ஒரு காத்தனும் சிந்திச்சு பாருங்க. வேணும் ஒரு ஆக்கள் சொல்லிக்கல. இப்ப ஹஸ்பண்டா சரி வைஃபா சரி இப்ப ஹஸ்பண்டுக்கு கொண்டு விருப்பம் இல்லாம இருக்கு. மனைவி இப்ப மற்றவையோட கதைக்கிறதோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோட போறதோ விருப்பம் இல்லாம இருக்கலாம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ஏன் நான் அப்படி செய்யணும். யார் முதலாவதுன்றதை நீங்க ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்கணும்ன்றது கூட உங்களுக்கு தெரியாட்டா கஷ்டம். ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்கணும்ன்றதை தானே நாங்க முதல்ல எங்களுக்கு கொண்டு ஒரு சுய சிந்தனை இருக்கணும். திருமணத்துக்கு கண்டு வந்த உடனே 2 பேரும் நல்ல ஒரு சிந்தனை தெளிவில இருக்க உங்களால ஒரு ஆளோட அட்ஜஸ்ட் பண்ணியோ விட்டு கொடுத்தோ அல்லது இல்ல நான் தான் இப்படித்தான் இருப்பேன்னு சொன்னா நீங்க பேசாம தனியாவே இருங்கோ. இப்ப இந்த உலகத்துல எப்படி நடக்கும்? இப்ப ஹாலிடே கூட எப்படி செய்தல்னு சொன்னால் இப்ப ஹஸ்பண்ட் தனியா மனைவி ஹாலிடேக்கு போகுது ஹஸ்பண்ட் ஹாலிடேக்கு போகுதுன்னா அதுக்கு தாங்கள் 2 பேரும் சேர்ந்தே டிக்கெட்டை போட்டு போகுது. மனைவிக்கும் தெரியாது ஹஸ்பண்டுக்கும் தெரியாது இப்படி போறது. இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி கணவர் வேற ஒரு பொம்பளையோட போறார். வேற ஒரு பொம்பளையோட அவையான எப்படி செய்யுதுன்னு சொன்னா டிக்கெட்டே அதுக்கேற்ற மாதிரி போடுதுகளோ. அதாவது இங்க ஹஸ்பண்ட் அப்ப என்றைக்கு தெரிய வருதோ அன்றைக்கு அது டிவோர்ஸ் தானே. நீ நினைக்கலாம் எதுவும் தெரியாம இருக்கலாம்னு நாங்க நினைக்கலாம். அப்படி நினைக்கலாம். எண்டோ ஒரு நாளைக்கு எந்த ஒரு இதுவும் வெளியில வந்து கள்ள தொடர்புகள் சந்தேகங்கள் வந்து என்றே ஒரு நாள் தெரிய வந்து இப்ப நீங்களே இப்ப ஹஸ்பண்டோ மனைவி இப்ப மனைவிட்ட பகிர்ந்து கொள்ளாம ஹஸ்பண்ட பகிர்ந்து கொள்ளாம நீங்களே 3வது நபரிடம் பகிர்ந்து அது பெரிய நம்பிக்கை அவைக்கு. அது ஒரு நம்பிக்கை துரோகம் நீங்க புரியுறீங்க இல்லையன்றதாங்க இருக்கிறேன். இப்ப மனைவிட்ட சொன்னா அது இப்படி கத்தும் அப்படி கத்தும்னு சொல்றீங்க. ஏன் கத்துற? உண்ட நன்மைக்காக தானே கத்துற. உங்களோட குடும்பத்துக்காக தானே கத்துப்படுது. ஏன் நீங்க மெட்ட வேட்டி அதை இரவு 12 மணிக்கு எடுத்து வேற ஹஸ்பண்டோ வைஃபோட கதைக்கிறீங்க. அது எல்லாத்தையும் அது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்கிறேன். 12 மணிக்கு இன்னொரு 3வது நபர் ஆம்பளையோட எடுத்து கதைக்கிறீங்க அல்லது 3வது பொம்பளையோட அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன பெயர்? ஆனபடியா நீங்க உங்களோட கணவருடைய சண்டை பிடிச்சாலும் இன்றைக்கு சண்டை மனைவியோ ஹஸ்பண்ட் தான் பெற போயினா அல்லன்னு சொன்னா அது கால போக்குல அந்த ஹஸ்பண்ட் மனைவியும் சேர்ந்து ஓடுவினோம். அதான் நடக்க போகுது. பிரிவுலாம் பெறாத ஒரு குடும்பம் பிரியல 2 குடும்பம் பிரியுது. இப்ப உங்களோட பிள்ளைய பெத்து போட்டீங்க பிள்ளைகளை கொண்டு செய்ய போறீங்கன்னா 2 பேரும் கதைங்க விட்டு கொடுத்துருங்க. பிள்ளைய இப்படி விட்டா நல்லா இருக்கும் அல்லது அந்த பிள்ளை இல்ல அந்த கோர்ஸ் தான் படிக்க போதா நாங்கள் விடுவோம் இல்ல இதுதான் படிக்கணும் நாங்கள இதையும் இப்ப டிசைட் பண்றேன். எல்லாத்தையும் பொருளாதாரம் வந்து ஒரு குடும்பத்தை பிரிக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் காசு இல்லையோ பணம் இல்லையோ அதை வச்சு சமாளிச்சு கொண்டு ஏதோ 2 பேர் ஒரு நேரத்துல இல்லாம இருக்கும் ஒரு நேரத்துல கூடதான் இருக்கும். பொருளாதாரம் காசு வந்து ஒரு நேரத்துல வரும் ஒரு நேரத்துல வராது. சில நேரத்துல ஹஸ்பண்ட் செலவழிப்பார் கூடுதலா அல்லது மனைவி செலவழிக்கிறார்களாகவும் இருக்கணும். இங்க இல்லையண்டு இல்ல 2 பேரும் ஒவ்வொரு விதத்துல செலவழிக்கிறார்களும் இருக்கணும்.
உண்மைதான். அத நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஒரு ஆள் செலவழிச்சு போட்டுதுன்னு சொல்லிக்கலாம். அப்ப நான் மிச்சம் பிடிக்கிறதா இருக்கும். அல்ல அவர் செலவழிக்க இப்படி செய்யாதேங்க 2 பேரும் கதைங்கோ. அத விட்டுட்டு நீங்களே 3வது நபர்கிட்ட போறீங்களன்றதான் தெரியாத ஒரு கொஸ்டினா இருக்கு. அதுதான் நம்பிக்கை. அவைக்கு கணவன் நம்பிக்கையோ அல்லது என்னைக்கு கணவன் மனைவியில நம்பிக்கையோ இல்ல, அடுத்த ஆளுட்ட நம்பிக்கையில ஏதோ பெரிய நம்பிக்கை என்று நினைக்கிறோம். காலப்போக்கில வெளியேண்டதை பேந்து உணர்வினம். அதாவது காலம் அது கடந்து போயக்குள்ள பிரிவில போகுது. அதுதான் அங்க உள்ள பிரிவுக்கு முதல் காரணமாக இருக்குது. ஏனென்றா எல்லாத்தையும் தாங்குற ஆட்கள் மற்ற இதுகளை தாங்க மாட்டேனா. மற்ற தனக்காகவே இல்லையென்று எப்ப உணர்கினமோ ஆணோ பெண்ணோ அந்த டிவோர்ஸ்ன்றது மும்முரமாக வருகிறது. அதுதான் உண்மை. இப்ப பொருளாதாரமோ இதுகளோ எதுவும் எங்களை பாதிப்பதாக தெரியவில்லை. நான் நினைக்கிறேன், நான் எந்த ஒப்பீனியன் என்று சொல்ல இல்ல. அது சரி. உங்களோட அதாவது ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களும் தானே ஒவ்வொரு அதாவது பூக்கள்ல தேனி சேர்க்கிற மாதிரி ஒவ்வொரு தேடல்ல உருவாகுறது. அது உண்மைதான். நீங்க சொன்னதும் சரி. இன்றைக்கு நடக்கக்கூடிய யதார்த்தபூர்வமான விடயத்தை தான் நீங்கள் அது 3வது நபருக்கு ஷேரிங் என்றைக்கு போதோ அன்றைக்கும் கூட குடும்பம் மெதுவாக பிரிவை நோக்கமா வேற ஒரு ஆள் வந்து வீட்டுக்குள்ள போகிறதாலதான் இன்னொரு பக்கம் பிரச்சனை. அதனுடைய கவனமாக இருக்க வேணும். பெண்களா இருந்தாலும் இன்னொரு நபர் வரைக்குள்ள வந்து அதை அவர் எவ்வளவு மெயின்டைன் பண்ண இயலுமோ உங்களால அதை யோசிக்கணும். முதல்ல ஒன்றில் வெளியிலேயே விட்டுட்டு அப்படி காய்ச்சி போட்டு அப்படியே வரணும் ஒழியா எல்லாத்தையும் தூக்கி அதை நீங்கள் கூட நெஞ்சில வச்சு இதுதான் எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அருமையான கருத்து ஜீவா. ஏனென்றால் இன்று நடைபெற ஒன்றுதான். அதனாலதான் நாங்கள் வேணாவும் சொன்னா என்னென்றால் நாங்கள் திருமணத்துக்கு பிள்ளைகளை தள்ளக்கூடாது. ஒரு நாள் அந்த பிள்ளை தான் ஏற்ற ஒரு திருமணம் வர அல்லது தனக்கு ஏற்ற ஒரு மனநிலை வர. அது இப்ப எல்லாம் எனக்கு பார்க்கும்போது இப்ப அதுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வந்து விட்டேன்னு சொல்லுவேன். இப்ப எல்லாரும் போர்ஸ் பண்றது இல்ல. அவ தானாவே ஒரு ஆடு காட்டும் இல்லையே. சில பெற்றோர்கள் வந்து போர்ஸ் பண்றாண்டு பிள்ளைகள் சொல்லுதுவாள் எங்களுக்கு. சில பெற்றோர்கள் போர்ஸ் பண்ணினோம். இங்க 1-2 இருக்கு. நீங்க 1-2 இருக்கலாம். கூடுதலாக எல்லாரும் இந்த சிச்சுவேஷனுக்கு வந்துட்டு நம்ம இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகள் சில நேரம் பேரண்ட்ஸ் தங்கள பிரச்சனை முடிஞ்சதுன்னு பாக்கணுமோ தெரியாது. தாங்கள் தனியே இருக்கலாம், பிரச்சனை இல்ல, பிள்ளைகள் போயிட்டு இங்க பிள்ளைகள் வந்து கூட எங்கள்ட்ட எதிர்பார்ப்புகள் கூட இல்லைன்னு இல்ல. நீங்கள் இப்ப சொல்ற மாதிரி அறியாமையான பெற்றோர்கள் இப்ப வந்து கதை கேட்க சொல்லிவினோம். எனக்கும் இந்த 3 பிள்ளைகளும் கரை சேர்ந்துருது. இப்ப எனக்கு நல்ல ஃப்ரீடம். நீங்க என்ன மாதிரி அப்படி கதைக்கிற ஆகலால மற்றவைக்கு ஒரு என்ன அது ஒரு சினம் பிடிச்ச மாதிரி என்னன்னு சொல்றது. ஒரு கேட்க முடியாத ஒரு சூழல்ல அந்த பண்ணி இருக்கிறதையே நான் பாக்குறேன். இப்ப அப்படியான மனநிலை அது ஒவ்வொருத்தருக்கு எப்படி வருதுன்னு தெரியும். இப்ப நேற்று எனக்கு ஒரு ஆள் சொன்னார். அவர் தனக்கு 70 வயசாம். ஆனால் என்னுடைய பிள்ளை 37 வயசுல இருக்குதாம். இன்னும் திருமணம் ஆகவில்லை, நல்ல யோப்பில இருக்குன்னு சொல்றாரு. நீண்ட கால ஒரு நட்பு உறவு. ஒரு 10 வருஷமா நான் கதைக்கையில இங்கே ஒரு இடத்தை கண்ட உடனே அவர் சொன்னார், கதைச்சா நான் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இல்ல நான் கவலைப்படையில, நான் 37 வயசாச்சு, அவளுக்கு இன்னும் பெறையில என்று சொல்றாரு. சரியோ? அப்ப இப்படி எத்தனை பிள்ளைகள் இருக்கணும், நிறைய பிள்ளைகள் இருப்பினமா. நாங்க ஒன்றும் அதுகள் ஜொப்பில தனக்கு தன்னுறவு பெற வேணும், அல்லது நான் இன்னும் படிக்க வேணும், அல்லது எனக்கு கணவர் வரவில்லை, அப்படியான ஒரு சூழல் அதுகளுக்கு இருக்கும். அதுகளின் பிரச்சனையை நாங்கள் கேட்டு அறிஞ்சு கொள்ள வேணுமே. எத்தனிக்கிறதுல என்ன பொறுத்தளவுல அது பிரிவுக்கு கொண்டு போடும். வில்லங்கப்பட்டு கல்யாணம் முடிச்சு வைத்தா அது பிரிவா வந்தா இப்ப பெண்கள் இப்ப என்ன சொல்ல அதான் சொன்னேன். இப்ப தன்னம்பிக்கை அவைக்கும் கூடிட்டுது. நாங்கள் குறைச்சு மதிப்பிடையல. தன்னம்பிக்கைன்றது அவைக்கும் கூடிட்டுது. அப்ப அவையில எதிர்பார்க்க மாட்டேன். ஒரு துணையோட வந்துதான் நாங்கள் அந்த இதை முந்தி அப்படி இல்லையே. என்ன முந்தின காலகட்டத்துல யாரோ ஒரு ஆள்கிட்ட போனாலும் சரியாவேட்ட போயிட்டு மற்றது அவைக்கும் அந்த நல்ல யோப்புகள் நல்ல இதுகளோட தாங்கள் இருக்கேக்க தங்களோட அகங்காரங்கள் விட்டு கொடுக்காத தன்மை இப்ப கூட வருது. என்னதானே ஏன்னப்ப அப்ப அதுக்கேற்ற மாதிரி இனிமே கதைக்க பழகத்தான் வேணும். நிச்சயமாக நாங்களே மாற வேணும். பெற்றோர்கள் முதல் மாற வேணும். பெற்றோர்கள் பிள்ளைகளோட சரியான மனநிலையில பழகுறீங்களோன்றதை முதல் பார்க்கணும். சில நேரம் சொல்லி போட்டு ஐயோ அப்ப நான் இது சொன்னது பிள்ளையாத்தான் இருக்கேன் அவர்களுடைய மனநிலை கண்டு பெற்றோர்கள் திருந்த வேண்டிய தேவை இருக்குதா. மிக்க நன்றி ஜீவா. அவர்கள் சொல்லுங்க. ஒரு சிறிய கருத்து என்னண்டா, இப்ப வந்து இப்ப பெரும்பாலான புள்ளிகள் என் வீடு உட்பட அவங்க வந்து நான் எல்லாரும் நினைக்கிறோம் படிச்சு முடிச்ச உடனே திருமணம் உண்டு. அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் செய்துதான் அந்த படிப்பை முடிச்சிருக்கு. அப்ப அந்த படிப்பு முடிச்சதுக்கு பின்பு எத்தனையோ விஷயத்துக்கு போகாமல்
தங்களோட கல்விக்காகவே இதுக்குள்ள இருந்த புள்ள ஒரு 2-3 வருஷம் தான் ஃப்ரீடமா இருக்கணும், அந்த நாட பார்க்கணும், இங்க போகணும் என்ற ஒரு ஆசை அபிலாஷைகள் இருக்குது. அந்த அபிலாஷைகளை நாங்கள் அதுகள் அனுபவிக்காம இல்ல கல்யாணத்தை கட்டு என்று சொல்லி அந்த பந்தத்துக்கு கொண்டே போய் விடுறதே. மற்றது சரியான புள்ள வந்து ஒரு பிள்ளையே நான் வந்து உங்கள்ட்ட கேக்குறேன், உங்களோட புள்ள கல்யாணம் செய்யாம இருக்கட்டு கேக்குற சரியான தப்பு. அதுவும் கேட்க கூடாது. இப்ப நீங்கள் அதுவும் அறிய வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. அது உங்களோட விடயம் இல்லையே, அடுத்த வேண்ட விடயமே நீங்க கேட்கிறீங்க. அப்படி அதான் சில பேர் அப்படித்தான் கேட்பினோம். சும்மா ஒரு கருத்துக்கு கேட்க ஒரு ஆளுட்டு எடுத்தா இத்தனை கேள்வி கேட்பினோம். உங்களோட பிள்ளை இருக்குது இன்னும் கல்யாணம் முடிக்கலையேன்னு ஒன்று வரையிலையோ நிறைய கேட்பினோம். என்ன மற்றது வந்து வாழ்க்கையில இவ்வளவோ சாதிக்க இருக்குது. தனியா திருமணம் தான் வாழ்க்கை இல்ல. ஆமா சரியா சொன்னீங்க. இப்ப நாங்களும் இல்ல 18-19 கல்யாணம் செய்தோம், வெளிநாடு வந்தோம், வாழ்ந்தோம்டா. அவங்க வந்து அவங்கள்ட்ட அபிலாஷைகளே நாங்க அவங்க ஒரு இலட்சிய நோக்கத்தில வாழைக்க நாங்க விட வேணும். அவங்களோட இலட்சியங்கள் நிறைவேறி திருமணத்துக்கு பிறகு வரலாம். ஆமா நிச்சயம் நிச்சயம். மிக்க நன்றி. நன்றி அக்கா. நன்றி நன்றி சிவாஜினி. வணக்கம் கோசலா ஞானம். இந்திரா ஞானசேகரம் அவர்களே வணக்கம். இனிய மதிய வணக்கம் வாணி நவலா இருவருக்கும். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. எங்கே இருந்தோ ஒவ்வொரு தலைப்புகளை பிடித்து கொண்டு வந்துருவீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அதாவது இரு மனம் கொண்டதுதான் திருமணம். சரி, அப்ப அந்த இரு மனமும் ஒத்து திருமணம் செய்தா பிரிதல் வராதுன்றதான் நான் நினைக்கிறேன். சரி, இருமனம் ஒத்து திருமணம் செய்து கொஞ்ச நாளால தானே பிரியுறீர்கள். ஏன் பிரியுறீர்கள்? அப்ப பிரிவு ஏன் வருது? அப்படி இருமனம் ஒத்து பிரிகிறது வந்து சூழல் காரணமாக பிரியலாம். சூழல் ஓகே. மற்றது அவர்கள் இந்த தொழில்துறை சம்பந்தமாக பிரியலாம். அவர் வேற அவர் அந்தஸ்து கூடினது. 2 பேரும் வேலைக்கு, பெண்களும் வேலைக்கு போய் கொண்டிருக்கேங்க, ஆணும் வேலைக்கு போய் கொண்டிருக்கேங்க. அங்க புரிதல் பிள்ளைகள் வளர்ப்பில பிரிதல் வரும். பிள்ளைகள் வளர்ப்பில சில நேரம் பிரிச்சு. ஆமா, அப்ப அந்த பிரிதல் இருக்கு. மற்றது இந்த விட்டு கொடுப்பு இல்லாத தன்மையாலேயும் பிரிதல் வரலாம். நிச்சயம், அதுதான் மிக முக்கியம். ஆமா, ஆனா ஒருத்தர் விட்டு கொடுக்க வேணும். அது உண்மைதான். கணவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், அதனாலதான் தனக்கு விட்டு கொடுக்கிறார். அவர் சொல்லுவார் தான் கதைச்சா திருப்பி கதைக்க கூடாதுண்டு. ஓ, அது அப்படியா? அது அப்படி கதைக்காம சரி பிள்ளையாண்டிக்க கதைக்கத்தானே செய்யும். அதானே. அப்படி இருமரங்களும் இல்லறம்ன்றது நல்லறம் தானே. அத புரிதல் கொண்டு வாழ விட. மற்றது இங்கத்தைய சூழல்ல அந்த பிள்ளைகள் வளர்ந்தபடியாக அப்பொழுது ஜீவா சொன்னது எல்லாம் சரியாக கணக்க சொல்லிவிட்டா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பக்கத்தால போயேக்குள்ள பிரிதல் வர வேண்டும். அது அப்படி பிரிதல் வந்து என்னன்னு சொன்னா வாழ்க்கையில இறுதி வர பெற்றோரும் ஒரு காரணமா இருக்க வேணும். அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போற சூழலை படிப்பிக்க வேணும். அப்படி வாழ்ந்து கொண்டு போய்க்கல அந்த பிள்ளைகளும் பார்த்து அதன்படி பழகுவார்கள் நான் நினைக்கிறேன். ஓகே, பெற்றோர் இல்லாம வளர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அது வளர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் தான். மிக்க நன்றி, மிக்க நன்றி இந்திரா ஞானசேகரம். உண்மையானதுதான். அதாவது எங்களுடைய சூழல், பொருளாதாரம், எதிர்பார்ப்பு, விட்டு கொடுக்காத தன்மை, இவையெல்லாம் ஒரு பிரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருப்பது உண்மைதான். இதுல வேற யாரும் பேச போறீங்களா? நாங்கள் நிறைவுக்கு வருவோம். இந்திரா ஞானசேகரம் மிக்க நன்றி. சரி, இப்பொழுது நான் நேவிசக்கா ஜீவா ஏதாவது சொல்ல போறீங்களா? ஓகே, அப்ப இப்ப நாங்கள் பார்ப்போம். இப்ப எல்லாரும் நல்ல அருமையான கருத்துக்களை நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். அது உண்மையாக இந்த ஒரு இல்லற பந்தம் இனிய பந்தம் தான். அது நீண்ட காலம் தொடர வேண்டிய பந்தம். ஆனால் இன்று நாங்கள்
வித்தியாசமான ஒரு சூழலுக்கு நாங்கள் வந்து விட்டோம், அடுத்த சந்ததியை உருவாக்கி விட்டோம். இப்ப அடுத்த சந்ததி படுகிற பாட்டை பார்க்கும்போதுதான் எங்களுக்கு இப்படியான ஒரு பிரிவுகள் ஏன் வருகிறது என்ற ஒரு கேள்வி. முக்கியமான பிரிவுக்கு காரணம் என்ன பொறுத்தவரை நான் சொல்றேன், ஒரு தகவல் பரிமாற்றம் குறைவண்டு. அதாவது 2 பேருக்கும் இடையில ஒரு கருத்து பரிமாற்றம் இருக்கணும். அந்த கருத்து பரிமாற்றம் எப்ப குறைவாக இருக்குதோ அப்ப ஒரு பிரிவுக்கான அடையாளம் இருக்கும். ஏன்னா மனதில் இருப்பதை வெளிப்படையாக சொல்லணும். சொன்னால் ஒருதல் பிழை இல்லை, சந்தேகமே வராது. எல்லாத்துக்குமே ஓ அவர் இப்படி சொல்றாரு, நான் இப்படி கேட்போம் என்று சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். மற்றது எதிர்பார்ப்புகள். இப்ப கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் எதிர்பார்ப்பு வேறதான். இப்ப அவர் ஒரு சினிமாவை நோக்கின ஒரு பொழுதுபோக்கு இருக்கும், இவாக்கு எழுத்துத்துறையை நோக்கின ஒரு பொழுதுபோக்கு இருக்கும், அல்லது ஸ்போர்ட்ஸை நோக்கின பொழுதுபோக்கு, எல்லாருக்கும் வித்தியாசம். அப்ப அந்த எதிர்பார்ப்பு வேறுபடும். ஒருவர் நினைப்பதை மற்றவர் நினைக்க மாட்டார். ஆனால் நீங்க சொல்லலாம், எனக்கு இதுதான் விருப்பம், நான் இப்படி செய்து கொள்றேன், உங்களுக்கு இது விருப்பம்னா நீங்க அப்படி செய்து கொள்ளுங்க, எங்களுக்கு 2 பேருக்கும் பிரச்சனை இல்லை. அப்படி அந்த விட்டு கொடுப்புகளை புரிந்துணர்வாக இருப்பதை நாங்கள் அந்தந்த இடங்களில சொல்ல வேணும். நீங்க சொல்லாவிட்டால் அவருக்கு தெரியாது. நீங்க நினைக்கிறீங்களோ எனக்கு அவர் ஒரு டிஷர்ட் வேண்டி தர வேணும் என்று மனைவி நினைச்சு கொண்டே இருக்கிறார். அவர் எங்க வேண்டி தரோம், நீங்க சொன்னாதானே வேண்டி தருவார். அவர் டக்குன்னு நினைக்கக்கூடிய இது இல்லை. அதனால நாங்கள் எங்கட விருப்பங்களை சொல்ல வேணும். அது சொல்லாவிட்டால் அது புல. அந்த காலம் அவங்க சொல்லாம இருப்பார்கள், ஓ அவருக்கு தெரியும் தானே. ஆனா இந்த காலம் அப்படி அல்ல. மற்றது நம்பிக்கையை சிதைக்காதீர்கள். என்ன பொய், மறைத்தல், தொடர்ச்சியான ஏமாற்றங்கள் இவையெல்லாம் ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு பிரிவை ஏற்படுத்தி விடும். ஏண்டா இப்ப பொய்யொண்ட சொல்லி போட்டு இப்ப திருப்பி அது உண்மையாக வரைக்க அவர் கண்டுபிடிக்க உங்களுக்கு அது ஒரு வெறுப்பாரு. இவள் எப்பவும் என்ன மறைச்சா. உண்மையா நான் நிஜமாக இது பாதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் ஒரு நிமிஷத்துக்குள்ள சொல்றேன். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பற்ற பிள்ளைதான். தகப்பன் என்ன செய்தாருண்டா, பொய்யாக சொல்லி 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 வீடுகள் வேண்டி வித்து கொண்டு இருந்தவர். அப்ப அவற்ற மகளுக்கு கல்யாணம் வந்துடுது. இந்த பையன் பக்கம் தான் எங்களுக்கு தெரிஞ்ச பையன் சரி என்று செய்துட்டுது. அந்த பையன்ற பேரில பொய்யாக எழுத்துக்களை எல்லாம் பொய்யான சொத்துக்களை எல்லாம் வேண்டி ஏமாற்றப்பட்ட சம்பவத்துல அந்த பையன் சொன்னது ஒரே இது, என் அம்மா அப்பா இப்படி வளர்க்கையில இப்படி உங்களுக்கு செய்திருக்கிறார்கள், நான் இனிமேல் இந்த வாழ்க்கையில நான் சேர்ந்து வாழ மாட்டேன் என்று பிரிஞ்சவர். ஏனென்றால் அதுக்கு சரியான நீதியோட பிரியப்பட்ட ஒன்றாக இருந்தது. ஆனா இப்ப இதுல எனக்கு நேரம் காணாது விவரங்கள் சொல்ல. ஆனுடைய அந்த அப்படி ஏமாற்று வித்தங்களுக்குள்ள எல்லாம் போகாதீர்கள். பொய்யல் சொல்லி ஒரு கணவனை மாட்டி விடுறது இதன்ற சம்பவங்கள் எல்லாம் இருக்கிற பெண்ணோட வாழ முடியாது. அடுத்தது அகங்காரங்கள் விட்டு கொடுப்பு. நான் தான் சரி, நான் தான் செய்கிற சரி, நீங்க செய்கிற முழுதும் பிள்ளை என்று அப்படி நின்றீங்களோ அது சரியான குடும்ப பிரிவாகத்தான் போடும். அடுத்தது இன்றைக்கு வெளிப்புற அழுத்தங்கள் எங்களை அழுத்தும். சின்ன பொருளாதாரம், தண்ணி காசு கூட வந்துடுது, அல்லது வேற ஒரு காசு கூட வந்துடுது, பொருளாதாரம் அழுத்தலாம், அல்லது வேலை, இந்த உடல்நலமின்மை போன்ற காரணங்கள் பிரச்சனைகள் இருக்கேக்க இவ எனக்கு ஒத்து வராண்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா உணர்வுகளை புரிந்து கொள்ளாத நிலை. எங்களோட ஒவ்வொருவற்ற உணர்வுகளை ஒருவருக்கு வலியோ தேவையோ உணராமல் நாங்கள் வாழ்றது போல. ஒரு சில நேரம் பெண் நல்லா கஷ்டப்படுவாள், அந்த ஆண் உணராம இருக்கின்றது. அப்படியான நேரங்களிலே எல்லாம் பிரிவு உண்மையா வரும். அன்பு இல்லாததற்கு மட்டுமல்ல, ஒருவர் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் கூட இருக்கிற காலங்களில தான் இந்த விடயங்கள் ஏற்படுகின்றன. எனவே நீங்கள் உண்மையிலேயே பேசிக்கொள்ளுங்கள். எதிர்பார்ப்புகள் அதிகம் வச்சிருந்தாலும் அதிகம் எதிர்பார்ப்பு என்னத்துக்கு என்ற எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. என்றால் திருமண வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். எல்லோரும் கூடி குலாவி குதூகலமாக வாழ வேண்டியதுதான் குடும்பம். அங்க பொறுப்பு இருக்கு, பொறுமை இருக்க வேணும், விட்டு கொடுப்பு இருக்க வேணும். அதே நேரம் உங்களோட மனப்பான்மை, அதாவது நல்ல சேர்ந்து கதைச்சு கருத்து பாடுகள் இருந்தாலும் அதை மறந்து நேரடியாக சொல்லுங்கள். சின்ன பிள்ளையண்டா பிள்ளையண்டு, ஓ நான் செய்தது பிள்ளை, நான் இப்படி வந்த விடயத்தால எனக்கு இப்படி வந்துட்டுதான் உங்களோட உண்மையா சொல்லுங்க. குடும்ப தலையீடு, அதான் ஜீவா சொன்னது உண்மையில ஒண்ணு. அதாவது குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தாலும் அடுத்த ஆள் 3ஆம் ஆளையும் கொண்டு வாரீர்கள். அந்த குடும்ப தலையீடுங்களுக்கு வேண்டாம். இன்றைக்கு இன்னொன்று மிக முக்கியமானது, மிக கவனிங்கோ, சமூக ஊடகங்கள்ல தாக்கம். சில நேரம் தாய் அப்படியே இருப்பா சமூக ஊடகங்கள், இஞ்சால பிள்ளைய கவனிக்கவே இல்லை, கொஞ்சம் பொறும் இந்த நாடகத்தை பார்த்துட்டு வரேன் அல்லது இந்த இதை பார்த்துட்டு வரேன்னு இந்த பிள்ளைகளை வந்து சரியாக வளர்க்க முடியாத சூழல் அவர்களுக்கு வருகுது. அடுத்தது பிறரின் வாழ்க்கையோட ஒப்பிட்டு, அவர் திருமணம் முடிச்சுட்டார், நீ இன்னும் முடிக்கல, அப்படி பிறரின் வாழ்க்கையோட ஒப்பிட்டு கதைச்சு தவறான புரிதலுக்குள்ள வாரதாலையும் இருக்கு. அடுத்தது
குடும்ப இல்லற வாழ்க்கையில இருந்தோன்னா அடுத்த குடும்பம் இப்படி பொருளாதாரத்தை முன்னேறியிருக்க நீ இப்படி இருக்கிறாண்டு அவே வீடு வேண்டிட்டா நீ வீடு வேண்டியலேண்டு இந்த ஒரு இடர்பாடுகளை எல்லாம் சொல்லிக்க அந்த பெண்ணுக்கு மிக கவலையான ஒரு வாழ்க்கை நிலை இருக்குது. சிலர் அவங்க பிரிஞ்சு வாழுகிறார்கள் இப்படியான இதுகள்ல. மன அழுத்தம், பதட்டம், அது இவை போன்றவை உறவை பிரிக்கக்கூடிய நிலைக்கு வருகிறது. எனவே இதனால வன்முறை உங்களுக்குள்ள வந்துடும். ஒரு கருத்து வேற்றுமை வர வன்முறை வரும். அந்த வன்முறையால உடல் உள்ள சகலதன் தாக்கம் வரும். உங்களுக்குள்ள கடுமையான வாக்குவாதங்கள் வரும். இதனால பிரிவுகள் வரும். எல்லா பிரிவுகளும் தோல்வி என்று கூற முடியாது. சில நேரம் அப்படி வந்தால் 1 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் 1 நாள் 2 நாள் பேசாம இருங்கோ. சில நேரம் அதுக்கான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் துன்புறுத்தப்படைக்கதான் உங்களுக்கு கவலை வரும். வன்முறைகள் அதிகரிக்கையும் கவலை வரும். அப்போதான் பாதுகாப்பு எனக்கு இல்லை என்ற பிரிவை நீங்கள் செய்வீங்கள். அதாவது பிரிஞ்சு போவீர்கள். இங்க பிரிவு என்பது பாதுகாப்பான மற்றும் சரியான முடிவாகத்தான் இருக்க வேணும். அது உங்களுக்கு அந்த கோபத்தில பிரியக்க உங்களுக்கு நிதானம் தெரியாது. ஆனபடியா நீங்க நிதானம் இல்லாம போடுவீர்கள். இன்றைய இளையோரின் இல்லற பிரிவுக்கு முக்கிய காரணம் இளையோர்கள் மாறிவிட்டார்கள். நீங்க அதை நினைக்க வேணும். ஏனென்றா நீங்கள் வளர்ந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் இப்ப பார்க்கல. அவர்கள் ஒரு சமூக மாற்றங்கள், வாழ்க்கை முறை, பொருளாதார சூழல் இவற்றுக்கு அவை மாறிட்டின. அப்ப அந்த உறவுகளை கையாளும் விதம் கூட கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றா ஒரு ஒன்றிணைந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க சொல்றீங்கள் மாமா இவ்வளவு நேரம் நின்றா நீ இன்னும் வேலையால வதையில நேரத்துக்கு வரலாம் தானே என்று தாய் பேசுறா. உண்மையிலேயே அந்த பையன் சொல்லுது எனக்கு இன்றைக்கு மீட்டிங் இருந்தது, இதுகள் இருந்தது, நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு நான் வர இப்பதான் வந்தேன், மாமா போட்டார், அது கொண்டும் செய்ய இயலாது. ஆனபடியால் அந்த கால சூழல் சமூக மாற்றங்களை நீங்க உணர்ந்து பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் அதை நினைக்கணும், பெற்றோர்களின் நினைக்கணும், குடும்ப சூழல்ல இருக்கிறவர்களின் நினைத்து கொள்ள வேண்டும். எனவே நல்ல உரையாடல், பரஸ்பர மரியாதை, புரிதல் மற்றும் தேவையான போது குடும்பம் அல்லது எல்லோரும் குதூகலமாக இருந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் இவற்றை ஏற்படுத்தி பாருங்கள். உண்மையிலேயே அந்த பிரிவு என்பது வராது. 2 பேரும் சமனான இன்பங்களையும் சமனான மகிழ்ச்சிகளையும் அனுபவிக்க வேண்டும். அதற்கு நீங்க 2 பேரும் பேசி ஒரு ஆள் இப்போ ஒரு இடத்துக்கு போனோம், சுற்றுலா போனோம், நான் இதை பார்க்கணும், அப்படி நல்ல விடயங்களை நீங்க பேசி பழகினீங்கன்னா உண்மையிலேயே சிறப்பான ஒன்றாக அமையும். ஆகவே இல்லற வாழ்க்கையில் பிரிவு என்பது வேண்டாம். பிரிவு வேண்டாம். எங்களுக்கு புரிதலோட உள்ள வாழ்க்கை தான் எப்போதும் வேண்டும். அதில் தான் இன்பம் துளிக்கும், இன்பங்கள் அதிகமாகும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய குடும்ப கோயிலத்தில் இணைந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்பத்தில் உதவிய வாணிமோகனுக்கும் அதிபர் நடாமோகனுக்கு நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாணிமோகன், நன்றி. நன்றி, வணக்கம். அவர்கள் இணைந்திருந்தார்கள். எல்லோருக்குமே நன்றி, வணக்கம்.